तदा पद्मयोनिं पुरस्कृत्य रुद्रं शरणम् अन्वयुः उपतत्तुः प्रणतिभिः स्तोत्रैः चारु विभूतिभिः देवदेवं गिरिशयं शशि लोलित शेखरम्. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த விந்திய மலை வந்து இந்த மேருமலையோட ஒரு இதாகிடுது, டகஃபாரம் எடுத்து ஸ்பர்தா. அதனால என்னாச்சு, தான் பெருசாக வளர்ந்து மறைச்சிது, சூரியனை வழியை மறைச்சிது. அப்போ என்னாச்சு, நார்த்து ஈஸ்டெல்லாம் தகிக்கிறது சூரியனோட வெயில். அதே சமயத்தில் சவுத்துலேருந்து வெஸ்டெல்லாம் வந்து ஒரே இருள், ஒன்றுமே நடக்கலை. அதனால தேவர்கள்லாம் போராய்ப்போம், எல்லா தேவர்களும். சூத உவாச்சா நைமிஷாரியத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு சூதர் சௌனகாதி முனிவர்களுக்கு. ஸோ சர்வேஸ்வரகனாக அப்போ என்னாச்சு, எல்லா தேவர்களும் மகேந்திர பிரமுகாக, மகேந்திரனை முன்னிட்டு கொண்டு, அவன் தானே லீடர், ஸோ அவனை முன்னிட்டு கொண்டு ததா பத்மயோனியும் புரஸ்கிருத்தியா, பிரம்மாட்ட போயிட்டா. பத்மயோனி தாமரையில் அமர்ந்தவர் பிரம்மா. ஸோ அவரை முன்னிட்டு கொண்டு ருத்ரம் சரணம் அன்வைகு, ருத்ரன்ட்ட போகிறா, நேராக சிவன் ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற ஐடியாவில் சிவன்கிட்ட போகிறா எல்லாருமா. ஸோ உபதஸ்துகு நதிபிகி, நதின்னு நமஸ்காரம். ஸோ நமஸ்காரங்கிறத விட ஸ்துதின்னு சொல்லலாம். நதிங்கிறது ஸ்துதி, நுதிங்கிறது நமஸ்காரம். ஸோ அந்த நதிபிகி உபதஸ்துகு நின்றார்கள், சிவங்கிட்ட போய் நிற்கிறா, அவரை ஸ்துதிக்கிறா. ஸ்தோத்ரைஹி, ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்கிறா. சாரு விபூதிபிகி, அழகான பெருமையுடைய சோஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி, தேவதேவம் கிரிஷயம், கிரியில் அமர்ந்த, ஷயம்னா இது கிரியில் தானே உட்காந்துருக்கா, அவருடைய வாசஸ்தானம் இருந்து ஹிமயமலை. ஸோ அந்த மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேவதேவனான சிவனை சசி மௌலித சேகரம், சசி லோலித சேகரம். ஓகே, தலையில் சந்திரன் ஆடுறது. ஸோ சந்திரனை தலையில் சூடிய அந்த சிவனை இப்பொழுது ஸ்துதி பண்ண ஆரம்பித்தார்கள். सर्वे सुरगणा महेन्द्र प्रमुखाः तथा पद्मयोनिं पुरस्कृत्य रुद्रं शरणमन्वयुः उपतस्तुः प्रणतिभिः स्तोत्रैः चारु विभूतिभिः देवदेवं देवदेवं गिरिशयं शशिलोलितशेखरम्. देवाऊचुः जय देव गणाध्यक्ष उमालालित पंकज अष्टसिद्धि विभूतीनां दात्रे भक्तजनायते महामया विलसित स्थानाय परमात्मने वृषांकाय अमरेशाय कैलास ஸ்திதிசாலினே. ஸோ ஸ்துதி ஆரம்பிக்கிறது. தேவர்கள் சொல்கிறா, ஜெயதேவ, தேவருக்கு ஒரு ஜெயம். கணாத்தியக்ஷ, கணங்கள் இல்லை பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதி அவர் தானே, எல்லா கணங்கள் அவர்கிட்ட நிறைய கணங்கள் இருக்குது. அந்த கணாத்தியக்ஷன், பிள்ளையாருக்கும் கணாத்தியக்ஷன் ஒரு பேர் உண்டு, நிறைய கணங்களுக்கு பிள்ளையார் அதிபராக இருக்கிறனால பிள்ளையாருக்கு அந்த பேர் உண்டு. சிவனுக்கும் பூதகணங்களோட தலைவர்ங்கிறதுனால கணாத்தியக்ஷ. உமாலாளித பங்கஜ, அதாவது உமையால் கொண்டாடப்படக்கூடிய தாமரை சரணங்கள் இல்லையா, பங்கஜான்னு சொன்னது தாமரை சரணம், பகவானுடைய சரணம். ஸோ உமாவால் கொண்டாடப்படக்கூடிய சரணங்களை உடையவரே. ஸோ பக்த ஜனாயத்தே, ஒன்று பக்தர்களுக்கெல்லாம் நல்ல வாத்சல்யம் மிகுந்த, ஸோ பக்தர்களுக்காகவே இருக்கார் பகவான். ஸோ அப்படிப்பட்ட உனக்கு தாத்ரே, அதாவது விபூதினா அஷ்டசித்தி விபூதினாம் தாத்ரே, தாத்ரேன கொடுப்பவர், தாத்தா. ஸோ அந்த எல்லா சித்திகளும் அஷ்ட சித்திகளையும் கொடுக்கக்கூடிய அந்த பெருமையெல்லாம் கொடுக்கக்கூடியவரே உனக்கு நமஸ்காரம் ஜெயதேவன்னு ஆரம்பிக்கிறார். இதான் ஸ்துதி. மகா மாயா விலசித ஸ்தானாயா. ஸோ சக்தி அப்படியே உல்லாசமாக இருக்கா. தேவன் பகவானோட கூடிய அந்த சக்தியோடு கூட இருக்கா, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. ஸோ அப்படி தன்னுடைய மடியிலே வச்சுருக்கார் சக்தியை. அப்படி மகாமாயை தானே சக்திக்கிறவள். ஸோ அந்த மகாமாயா சக்தியோடு கூட இருக்கக்கூடியவரே ஸ்தானாய, அந்த ஸ்தானத்தை கொடுப்பவரே பரமாத்மனே, பரமாத்மாவே. விஷாங்காய, விஷ அங்காய, காளை வாகனம். ஸோ காளை வாகனத்தை உடையவரே. அப்புறம் காளை கொடி தான் இருக்குது. ஸோ அங்கான்னு சொன்னான்னா பொறித்தான்னு அர்த்தம். ஸோ காளையால் பொறிக்கப்பட்டால் இது கொடியிலையும் காளை இருக்குது, வாகனமும் காளை இருக்குது. ஸோ விஷாங்காயா, அதான் விஷாங்கன்னு பேர் இருக்கு. அமரேஷாய, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே. அமரேஷாய, அமரர்களுக்கெல்லாம் ஈஷாயா. கைலாச ஸ்திதி வாசாலினே, கைலாச மலையில் ஸ்திரமாக இருக்கக்கூடியவரே. जय देव गणाध्यक्ष उमालालित पंकज अष्टसिद्धि विभूतीनां दात्रे भक्त जनायते महामाया विलसित स्थानाय परमात्मने वृषांकाय अमरेशाय कैलास स्थितिशालिने.
अहिर्बुद्ध्याय मान्याय मनवे मानदायिने अजाय बहुरूपाय स्वात्मा रामाय शम्भवे गणनाथाय देवाय गिरिशाय नमोऽस्तुते महाविभूतिदात्रे ते महाविष्णुस्तुताय च அகிர்புத்தினின்னு அவருக்கு பேர், சிவனுக்கு ஒரு பேர் அகிர்புத்தினி. அகிர்புத்தினா அகின பாம்பு இல்லையா, பாம்புகளே ஆபரணமாக உடையவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அகிர்புத்தினி அப்படின்னு சிவனுக்கு பேர். ஸோ அப்படி அகிர்புத்தினியாய அவருக்கு, மான்யாய கௌரவத்தை உடையவருக்கு, மனவே மனவேன்னு மனுக்கள் ரூபமாக இவரே தான் ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லலாம். இல்லைன்னா மனுனா மந்திரஸ்வரூபியே அப்படின்னு எடுக்கலாம். மனுனா மந்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ மந்திரஸ்வரூபியேன்னு எடுக்கலாம். மானதாயினே எல்லாருக்கும் கௌரவத்தை கொடுக்கக்கூடியவரே, அஜாய பிறக்காதவருக்கு, பகுரூபாய ஆனால் பல ரூபங்களில் காட்சியளிப்பார். ஸோ அவர் அஜ தான், பிறக்க மாட்டார். ஆனால் சகுன வடிவம் எடுக்கும்போது பல ரூபங்களில் காட்சியளிக்கக்கூடியவர். ஸோ பகுரூபத்தை உடையவரே, பகுரூபங்கிறது இங்கே பிரபஞ்சத்தையே பகுரூபம் சொல்கிறார். பல விதமான இருக்கக்கூடிய பிரபஞ்சமே அவர் தான். ஸோ சுவாத்மாராமாய தன்னுடைய ஆத்மாவிலேயே லயிக்கக்கூடியவர். ஸோ தானே தனக்குள்ள சந்தோஷமாக தட்சிணாமூர்த்தி கோலமாக இருக்கக்கூடியவர். ஷம்பவே, ஷம்புனாலே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவர், நல்லதாக அவர் பேர் ஷம்புன்னு பேர். ஸோ அந்த ஷம்புவுக்கு, கணநாதாய கணங்களுக்கு நாதனாக இருக்கக்கூடியவருக்கு, தேவனுக்கு, கிரிஷாய கிரீஷாயனது மலை அரசனே, மலையில் வசிக்கக்கூடியவரே, நமோஸ்துதே உனக்கு நமஸ்காரம். மகா விபூதி தாத்திரே எல்லாருக்கும் பெருமையை கொடுப்பார். விபூதிங்கிறது பெருமை, ஐஸ்வர்யம் எல்லாமே தான். ஸோ எல்லாருக்கும் பெருமையை கொடுக்கக்கூடியவரே, மகாவிஷ்ணு ஸ்துதாய மகாவிஷ்ணுவை ஸ்துதி பண்ணுறார் உண்டா. ஸோ விஷ்ணு சிவனை ஸ்துதிப்பார், சிவன் விஷ்ணுவை ஸ்துதிப்பார். இது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு இல்லைங்கிறத காட்டுறதுக்கு. ஸோ மகாவிஷ்ணுவால் ஸ்துதிக்கப்பட்டவரே உமக்கு நமஸ்காரம். அஷிர்புத்யாய மான்யாய மனவே மானதாயினே அஜாய பகுரூபாய ஸ்வத்மாராமாய சம்பவே கணநாதாய தேவாய கிரிசாய நமோஸ்துதே மகாவிபூதி தாத்ரே தே மகாவிஷ்ணுஸ்துதாய ச विष्णु हृत्कञ्जवासाय महायोगरताय च योगगम्याय योगाय योगिनां पतये नमः योगीशाय नमस्तुभ्यं योगानां फलदायिने दीनदानपरायापि दयासागरमूर्तये. ஸோ விஷ்ணு ஹிருத்கஞ்சன கஞ்சன தாமரை, கஞ்சனாபன்னே பேர் இருக்குல்ல பகவானுக்கு. ஸோ ஹிருத்கஞ்சன ஹிருதய தாமரை, விஷ்ணுவுடைய ஹிருதய தாமரையில் வசிக்கக்கூடியவரே. என்னென்னது, பகவான் விஷ்ணு வந்து சிவனையே மனசில் நினச்சி தியானம் பண்ணுறார். ஸோ அவருடைய தாமரை ஹிருதயத்தில் வசிப்பவரே. மகா யோகரதாயச்சா யோகத்திலே ஈடுபட்டுருக்கார் பகவான், யோகீஸ்வரர். ஸோ அவர் எப்போதும் தனக்குத்தானே ஆத்மாராமராக யோகத்திலே ஈடுபட்டுருப்பார். அப்படி யோகத்தில் ஈடுபடக்கூடியவரே, ரதனால ஈடுபாடு கொண்டவரே. யோக கம்யாய பகவானை அடையறதுக்கு நம்மளும் பக்தி யோகம், ஞான யோகம் எல்லா யோகத்தையும் பண்ணி தான் பகவானை அடையணும். ஸோ யோகத்தால் அடையப்படுபவரே கம்யாய. யோகாய யோகம் வேறில்லை, பகவான் வேறில்லை, யோகீஸ்வரன் சொல்கிறோம். யோகங்கிறதே பக்தி யோகம், கர்மயோகம் எல்லாமே அவர் தான். சாதனையும் அவர் தான், சாதிக்கப்படுபவரும் அவரே தான். ஸோ வழியும் அவரே, அடைவிக்கும் பொருளும் அவரேங்கிற மாதிரி யோகாய. யோகினாம் பதையே யோகிகள், நிறைய யோகிகள் இருக்கா, யோகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவராக யோகீஸ்வரராக இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். யோகீஷாய ஸோ யோகத்துக்கெல்லாம் ஈசன், யோகத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அந்த சாதனா மார்க்கம் அவர் தான். நமஸ்துபியம் உமக்கு நமஸ்காரம். யோகானாம் பலதாயினே, அது பக்தி யோகத்துக்கு அதோட பலன், ஞான யோகத்துக்கு பலன், கர்ம யோகத்துக்கு பலன், அப்படி அஷ்டாங்க யோகத்துக்கு பலன், எல்லா யோகங்களுடைய பலத்தை கொடுப்பவரே. தீன தானபராய தீனர்களுக்கு, தீனர்களுக்கு தானபராய எல்லாம் கொடுப்பார். கேட்டது ஆசுதோஷினே பேர் அவருக்கு. உடனே குளிர்ந்துடுவார், கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். ஸோ அப்படி தயாசாகர மூர்த்தையே, கடல் கருணை தயையோடு கடலாக இருக்கக்கூடிய மூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடியவரே உமக்கு நமஸ்காரம். விஷ்ணு ஹிருத்கஞ்சவாசாய மகாயோகரதாய ச யோககம்யாய யோகாய யோகினாம் பதயே நமः யோகீஷாய நமஸ்துப்யம் யோகானாம் ஃபலதாயினே दीनदानपरायापि दयासागरमूर्तये आर्तिप्रशमनाय उग्रवीर्याय गुणमूर्तये वृषभध्वजाय कालाय कालकालाय ते नमः
ஆர்த்தி பிரசமனாய, பிரசமனம் பண்ணுறதுன்னு இது சமனப்படுத்துறது, தீக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஆர்த்தி பிரசமனாய நம்மளுடைய பீடைகள், ஆர்த்திகள் அதெல்லாம் சொல்ல முடியாது வெளியில், அந்த மாதிரி உள்ள ஆர்த்திகள் எல்லாம் துன்பங்களை எல்லாம் துடைக்கக்கூடியவரே. உக்ரவீரியாயா, ஸோ பயங்கரமான வீரியம் உடையவர், வீர பராக்கிரமத்தை உடையவர் அவர். குணமூர்த்தையே, குணங்களோட மூர்த்தி வடிவமே அவர் தான், எல்லா குணங்களும் அவர்கிட்ட அடைக்கலம் புகுந்துன்னு இருக்கு. விஷத்வஜாயா, துவஜா கொடி, ஸோ கொடியில் இருக்கக்கூடியது காளை, ரிஷபத்தை கொடியில் உடையவரே. காலாய, காலாயான்னு இது காலமே அவர் தான், எல்லா கால ரூபியாக இருக்கக்கூடியவர். காலாயான்னு சொன்னான்னா யமனுக்குமே காலனாக இருக்கார், யமனையே முடிச்சுடுவார். யமன் எல்லாருக்கும் காலன், யமனுக்கு காலன்னு பேர். காலாய அந்த யமனுக்கே காலனாக இருக்கக்கூடியவர், யமனையும் ஒரு ஸ்டேஜில் முடிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். ஆர்த்தி பிரசமனாய உக்ரவீர்யாய குணமூர்த்தயே वृषध्वजाय कालाय कालकालाय ते नमः। सुत उवाच एवं स्तुतः स देवेशः यज्ञभुक्तिः वृषध्वजः प्राह गम्भीरया वाचा प्रहसन् विबुधः ऋषभान्. விபுதர்ஷவான். ஓகே, ஸோ சூதர் இங்கே கதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஏவம் சுதக தேவேஷக, இவ்வாறு தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த பகவான் ஈசன் அவர் ஸ்துதி பண்ணப்பட்ட பொழுது யக்ஞபுக் பிகி, யார் ஸ்துதி பண்ணுறா? யாகத்தை கொடுக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய தேவர்கள். ஸோ அக்னி தேவன் தான் எடுத்துகிட்டு போகிறான், இந்திரனுக்கு தான் கொடுக்குறான், அப்படி இந்திரன் மூலமாக கேசவனுக்கு போகிறதுன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ யக்ஞபுக்குன்னு தேவர்கள்னு அர்த்தம். ஸோ தேவர்களால் இவ்வாறு புகழப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட அந்த விஷத்வஜனாகப்பட்ட சிவன் கம்பீரியா வாச்சா பிராக, நல்ல கம்பீரமாக பேசுகிறார். இப்போது பிரகசன் விபுத ரிஷபான், சிரித்து கொண்டே, விபுத ரிஷபர்கள்னு சிறந்த தேவர்கள்னு அர்த்தம். ரிஷபர்கள்னாலே பெரிய காளைகள், அப்படி அந்த காளைகளாக இருக்கக்கூடிய தேவர்களை பார்த்து சிரித்து கொண்டே பேச ஆரம்பித்தார். श्री भगवानुवाच प्रसन्नः अहं दिविषदः स्तोत्रेण उत्तमपूरुषाः मनोरथं पूरयामि सर्वेषां देवदर्शभाः. தேவத ரிஷபாக. ஓகே, பிரசன்னோகம். இப்போ பகவான் சொல்கிறார், யார்? சிவன் சொல்கிறார், பிரசன்னோகம் திவிஷதக. திவிஷதகன்னு தேவலோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களே. ஷத்துன்னு சிட்டுன்னு அர்த்தம். உபநிஷத் அப்படின்னு அர்த்தம். பகவான் கிட்டக்க ஷத் உட்கார்றது, உபநிஷத் பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடியது, அதனால தான் உபநிஷத்துன்னு பேர் இதுக்கு. அது மாதிரி திவிஷத, அப்போ திவ்ய ஆகாயத்தில் தேவலோகத்தில் வசிக்கக்கூடியவர்களே, தேவர்களே. சோத்ரேண உத்தம பூருஷாக, அதாவது நல்ல சோஸ்திரம், உத்தம பூருஷாக உயர்ந்த தேவர்களே, நல்ல சோஸ்திரத்தினால புகழ்ந்திருக்கிறீர்கள், நான் ரொம்ப பிரசன்னமாக இருக்கேன். மனோரதம் பூரையாமி, உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். சர்வேஷாம் தேவதர்ஷபாக, உங்களை எல்லாரும் மனசில் என்ன இருக்குது தெரியல, அது சொன்னானா நான் தேவதா ரிஷபகன்னு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக ரிஷபர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த பிரார்த்தனையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச பிரசன்னோ அஹம் திவிஷதः ஸ்தோத்ரேண உத்தம பூருஷாः மனோரதம் பூரயாமி சர்வேஷாம் தேவதர்ஷபாः. देवाऊचुः सर्वदेवेश गिरिश शशिमौळि विराजित आर्तानां शङ्करस्त्वञ्च शंविदेहि महाबल पर्वतः विन्ध्य नाम अस्ति मेरुद्वेष्टा महोन्नतः भानुमार्ग निरोद्धाहि सर्वेषां दुःखदः अनघ. தேவர்கள் இப்போ தான் சொல்கிற விஷயத்தை. சர்வதேவேஷ, எல்லா தேவருக்கும் ஈசனானவரே. கிரிஷ, மலையில் வசிக்கக்கூடியவரே. சசிமௌலி விராஜிதா, தலையில் சந்திரனை, பிறைச்சந்திரனை உடையவரே. மௌலின்னு தன்னுடைய கிரீடத்தில் சந்திரனை உடையவரே, விராஜித விளங்கும் பகவானே. ஆர்த்தானாம் ஷம்கரக, ஆர்த்தர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஷேமத்தை கொடுக்கக்கூடியவரே. கரக டூயர். தொம்ச ஷம்விதேகி, அப்படிப்பட்ட நீங்கள் மகாபலம் பொருந்தியவரே. ஷம்விதேகி, எங்களுக்கு ஷேமத்தை செய்ய வேண்டும். விதேகின்னு டூ, எங்களுக்கு ஷேமத்தை செய்யுங்கள். பர்வதக விந்திய நாமக, விந்தியா என்று பெயருடைய மலையாகப்பட்டது. அஸ்தி, இருக்குது, ஒரு மலை இருக்குது. மேரு துவேஷ்டா, அது மேரு மலையை துவேஷிக்கிறது.
மேருவை கண்டாலே அதுக்கு பிடிக்கலை, அது துவேஷம் பண்ணுறது மகா உன்னதக. அதனால என்னாச்சு, ரொம்ப உயரமாக போயிருக்கு இந்த விந்திய மலை. பானு மார்க்க நிரோதாகி, பானு சூரியனுடைய மார்க்கத்தை தடை பண்ணிவிட்டது. சர்வேஷாம் துக்கதக, எல்லாருக்கும் அதனால் துக்கத்தை கொடுக்கறது இந்த மலை. அனக, குற்றமற்றவரே நீங்கள் எங்களுக்கு சம்விதேகின்னு சேமத்தை செய்யுங்கள். देवामुचुः सर्वदेवेश गिरिश शशिमौली विराजित आर्तानां शङ्करः त्वं च शम्विदेहि महाबल पर्वतः विन्द्यनाम अस्ति मेरुद्वेष्टा महाउन्नतः वाक्नुमार्गनिरोधाहि सर्वेषां दुःखतः अनग तद्वृत्तिं स्तम्भय ईशान सर्वकल्याणकृद्भव भानुसञ्चाररोधेन कालज्ञानं कथं भवेत् नष्टे स्वाहा स्वदाकारे लोके कः शरणं भवेत् अस्माकं च भयार्तानां भवान् एव हि दृश्यते दुःखनाशकरः देव प्रसीद गिरिजापते. தத்விருத்திம், அது இப்படி உயர்ந்து போயின்ட்டுருக்கே, அதோட விருத்தி போய் ஆயின்ட்டுருக்கே பெருசு பெருசாக. ஸ்தம்ப, அதை நிறுத்து, அப்படியே அங்கே தடை பண்ணணும் நீ. ஸ்தம்பைய ஈசான, ஈசானது ஈசான திசைக்கே கடவுளே, ஈசானன்னு அவருக்கு பேர். ஸோ பகவானே, நீங்கள் அதை விருத்தியே அது மேலே மேலே போகிறத தடுக்கணும், நிறுத்திவிடு. சர்வ கல்யாண கிருத்த, எல்லாருக்கும் மங்களத்தை செய்பவனாக பவ பவ ஆகுங்கள். பவாங்கிறது சிவனோட ஒரு பேரே பவ. அதனால் இந்த விழிவேற்று மேலே பவான்னு சொன்னாலும் ஓகே. சல்வ கல்யாண கிருத்து, எது இந்த விந்தியமலையை தடை பண்ணினாலே அது எல்லாருக்கும் க்ஷேமத்தை செய்யும். ஹே பவ அப்படின்னு எடுத்துனோம்னா விழிவேற்றுமைன்னு சொல்லலாம். இல்லாட்டினா கல்யாண கிருத் பவனா அப்படி ஆகுங்கள், அது நவுன் இது வர்பு ஃபார்மில் அப்படி வரும். ஸோ பானு சஞ்சார ரோதேன, பானு சூரியனோட சஞ்சாரத்தை அது தடுக்கிறது. காலஜானம் கதம்ப வேது, அப்போ எப்படி காலம் தெரியும்? எல்லா டைம் தெரியறதே சூரியனோட சஞ்சாரத்தை வச்சு தான் டைமே தெரியுது. பகலா ராத்திரியா எந்த நேரம்னு எல்லாம் அது வச்சு தெரியுது. இந்த மாதிரி அதை மறைக்கும் போது எப்படி காலஞானம் தெரியும்? நஷ்டே ஸ்வாகா ஸ்வதாகாரே, ஸ்வாகாரியம் நின்று போயிடும், ஸ்வதாகாரியம் பித்ருகாரியமெல்லாம் நின்று போயிடும். லோகே கக சரணம் பவேத்து, அப்போ யார்கிட்ட போய் சரணம்னு யாரை போய் அடையிறது? ஸ்வாகா ஸ்வதாலாம் பண்ணுறது தேவர்களுக்கு சரணாகதி பண்ணுறது தான் ஒரு விதமான மெத்தட் அது இல்லையா? தேவகாரியத்தை பண்ணினானா தேவர்களை சரணடைதல், அது மாதிரி பித்ருகாரியம் பண்ணினானா பித்ருக்களை சரணடைதல். இப்போ ரெண்டுமே நடக்கலை. அப்போ யார்கிட்ட போய் சரணம்னு போகிறது? அஸ்மாக்கம் ச பயார்த்தானா, பயத்தில் மூழ்கி கிடக்கும் நாங்கள், பயத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் நாங்கள்லாம். பவானேவகி திருஷ்யத்தே, ஸோ எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு வழிகாட்டணும். துக்க நாசகரக திருஷ்யத்தே, துக்க நாசகரக, எங்களுடைய துக்கத்தை நாசம் பண்ணுபவராக நீங்கள் மட்டும்தான் பார்க்கப்படுகிறீர்கள் இல்லையா? கர்மணி திருஷ்யத்தே, நீங்கள் தான் பார்க்கப்படுகிறீர்கள் எங்களால். தேவ பிரசீத கிரிஜாபதே, நீங்கள் பிரசன்னமாகுங்கள், எங்களுக்கு அருளுங்கள் கிரிஜாவுடைய கணவனேன்னு சொல்கிறாங்க. तद्वृत्तिं स्तम्भय ईशान सर्वकल्याणकृद्भव भानुसञ्चाररोधेन कालज्ञानं कथं भवेत् नष्टे स्वाहा स्वदाकारे लोके कः शरणं भवेत् अस्माकं च भयार्तानां भवान् एव हि दृश्यते दुःखनाशकरः देव प्रसीद गिरिजापते. श्री शिव उवाच न अस्माकं शक्तिः अस्ति इह तद्वृत्तिस्तम्भने सुराः इमं एवं वदिष्यामः भगवन्तं रमाधवं सः अस्माकं प्रभुः आत्मा च पूज्यः कारणरूपदृक् गोविन्दः भगवान् विष्णुः सर्वकारणकारणः तं गत्वा कथयिष्यामः स दुःख अन्तः भविष्यति. ஓகே. ஸோ சிவன் சொல்கிறார், நான் அஸ்மாக்கம் சக்திக்கு எனக்கு அந்த இதை தடை பண்ணுறதுக்குள்ள சக்தி எங்கிட்ட இல்லைன்றார். அது அஸ்தி இக தத் விருத்தி ஸ்தம்பனே, அது வளர்ந்துட்டே போகிறது, அதை ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தி எங்கிட்ட கிடையாது. சுராகா தேவர்களே, இமமேவம் வதிஷ்யாமக, யார்கிட்ட? பகவந்தம் ரமாதவம், பகவானாகப்பட்ட ரமாவை தரிக்கக்கூடியவர், தவம்னா தரிக்கக்கூடியவர், மாதவம்னா மான லக்ஷ்மி, லக்ஷ்மியை தரிக்கக்கூடியவர் மாதவக. ஸோ அப்படி ரமாவை தரிக்கக்கூடிய விஷ்ணுவிடம் சென்று பகவானிடம் சென்று இமமேவம், நீங்கள் சொன்னதை நான் அங்கே போய் சொல்லலாம், நம்ம வதிஷ்யாமக சொல்லுவோம். சக அஸ்மாக்கம் பிரபு, அவர் நம்மளுக்கு எல்லாம் தலைவர், நமக்கெல்லாம் பிரபு.
ஆத்மா நம்முடைய ஆத்மா உள்ளுக்குள்ளே இயக்கிறவரே அவர் தான்ட்டார். பூஜ்யக பூஜைக்குரியவர், காரண ரூபத்திற்கு அவர் தான் எல்லாம் காரணங்களுக்கு எல்லாமே காரணமாக இருக்கக்கூடியவர். ஸோ நம்மெல்லாம் அவரோட காரியத்தான் பண்ணிட்டு இருக்கோன்ட்டார் இவர். ஸோ அப்படி காரண ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நம்ம போய் அடையலாம். ஸோ கோவிந்தகன்னு எல்லாருக்கும் கோன்னு சொன்னால் பூமி, கோன்னு சொன்னால் பசு, ஸோ எல்லாத்தையும் அடைவிக்கக்கூடியவர்கள் அர்த்தத்தில் கோவிந்தன்னே பேர் அவருக்கு. ஸோ பகவான் விஷ்ணு காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர். மேலே 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 இதுக்கு காரணம் யார் அப்படி விசாரிச்சுட்டே போனோம்னா பகவான்கிட்ட தான் முடிவில் நம்ம நாராயணன்ட்ட தான் முடியணும். ஸோ அப்படி காரணமாக இருக்கக்கூடியவர். தம் கத்வா கதிஷ்யாவகம், அவர்கிட்ட போய் சொல்லலாம் நம்மளை. துக்க அந்தக பவிஷ்யதி, அவர் தான் நம்மளுடைய துக்கத்துக்கு முடிவை கொண்டு வருவார். श्री शिवमुवाच न अस्माकं शक्तिः अस्ति इह तद्वृत्तिस्तम्भने सुराः इमं एवं वदिष्यामः भगवन्तं प्रमादवं सः अस्माकं प्रभुः आत्मा च पूज्यः कारणरूपदृक् गोविन्दः भगवान् विष्णुः सर्वकारणकारणः तं गत्वा कथयिष्यामः स दुःख अन्तः भविष्यति. इत्येवम् आकर्ण्य गिरीशभाषितं देवाश्च इन्द्राः स पयोजसम्भवाः रुद्रं पुरस्कृत्य च वेपमाना वैकुण्ठलोकं प्रति जग्मुः अञ्जसा. இதெல்லாம் கேட்டுட்டு ஆகர்ணியா கேட்டுவிட்டு கிரிஷ பாஷிதம் கிரிஷன் அந்த மலையரசனான அந்த சிவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தேவாஷ்ட ச இந்திராகா, தேவர்கள் இந்திரன், அப்புறம் பயோஜ ஜன்மான பயஸ்ன நீர், பயோஜான்னு சொன்னால் நீரில் பிறந்த தாமரை. பயோன்னா நீர், பயஸ்ன நீர், ஜன்னா பிறக்கிறது, நீரில் பிறக்கிறது என்னது தாமரை. அதிலிருந்து சம்பவித்த, அதில் தோன்றிய, இப்போ தாமரையில் தோன்றிய பிரம்மா, பயோஜ சம்பவன பிரம்மா. ஸோ இந்திரன், பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் ருத்ரம் புரஸ்கிருத்தியா, ருத்ரனை முன்னிட்டு கொண்டு வேப்பமானாக நடுநடுங்கி என்னடா பண்ணுறது அடுத்ததுன்னு சொல்லிட்டு வைகுண்ட லோகம் பிரதிஜக்முகு, நேராக வைகுண்ட லோகத்துக்கு போகிறா. பகவான் அவர் ஒரு ரிசல்ட் தரணுமேன்ட்டு அஞ்சசா ஈஸியாக நினைது உடனே கிளம்பி போனார்கள். इत्येवमाकर्ण्य गिरीशभाषितं देवाश्च स इन्द्राः स पयोजः सम्भवाः रुद्रं पुरस्कृत्य च वेपमाना वैकुण्ठलोकं प्रति जग्मुः अञ्जसः. इति श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां दशमस्कन्धे रुद्रप्रार्थनं नाम चतुर्थोऽध्यायः. जगदाम्बार्पणमस्तु. अथ पञ्चमोऽध्यायः. सूतौ उवाच ते गत्वा देवदेवेशं रमानाथं जगद्गुरुं विष्णुं कमलपत्राक्षं ददृशुः प्रभयान्वितं स्तोत्रेण तुष्टुः भक्त्या गद्गदस्वरसत्कृताः. ஸோ சூத்தர் சொல்கிறார், கதை சொல்லிட்டு இருக்கா நைமிஷாரண்யத்தில். தேகத்வா தேவதேவேஷம் ரமாநாதம், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான ரமாவுடைய நாதனான விஷ்ணுவிட அடைந்து ஜகத்குரு, ஜகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய அவரை அடைந்து விஷ்ணும் கமலபத்ராட்சம், எல்லா அடைமொழிகள் தான். ஸோ தாமரை இதழை போன்ற கண்களை உடையவரை அந்த விஷ்ணுவை பிரபயா அன்விதம், அப்படியே ஒளி படைச்சுருக்கார், ஒளி பொருந்தி இருக்கார் அவர். அப்படிப்பட்ட அந்த விஷ்ணுவை தத்ருஷுகு பார்த்தார்கள். சோஸ்திரேன துஷ்டுவுகு, ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்துதிக்கிற அவரை. பக்தியா கத்கத ஸ்வர சத்கிருதாக, ஸோ சத்கிருத்தாகனது சத்காரம் பண்ணப்பட்டவர்கள். ஸோ ஒரு விஷ்ணு வந்து எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டு சத்காரம் மரியாதை கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட அவர்கள் கத்கதஸ்வர, அப்படியே தொண்டை தழுக்கிறது, பகவானுடைய சத்காரத்தினால் மகிழ்ந்தார்கள். அது மட்டும் இல்லை, துக்கத்தினாலையும் கத்கதம் ஏற்படுறது. இந்த விந்திய மலைக்கு ஒரு ரிசல்ட் வேணுமேன்ட்டு ஸோ அது பக்தியோடு கூட அவரை ஸ்தோத்திரம் செய்தார்கள். ते गत्वा देवदेवशं रमानाथं जगद्गुरुं विष्णुं कमलभद्राक्षं ददृशुः प्रभया अन्वितं स्तोत्रेण तुष्टुवुः भक्त्या गद्गदस्वरसत्कृताः. मैम राधे कृष्ण मैम, थैंक यू मैम. देवा ऊचुः
जय विष्णो रमेश आद्य महापुरुष पूर्वज दैत्यारे कामजनक सर्वकामफलप्रद महावराह गोविन्द महायज्ञ स्वरूपक महाविष्णु ध्रुवेश आद्य जगत् उत्पत्ति कारण. ஸோ இது ஸ்துதி அப்படி தான் இருக்கும். ஜெய விஷ்ணு, விஷ்ணுவுக்கு ஜெயம். ரமேஷ ஆத்யா, ரமேஷ ரமா ஈஷ, ரமாவினுடைய தலைவனே. ஆத்ய ஆதி பரம்பொருளே. மகாபுருஷனே. பூர்வஜா எல்லோருக்கும் மூத்தவர், முதல்ல தோன்றியவரே நாராயணரே. தைத்திய அரே அசுரர்களுக்கு எதிரியே. அரின எதிரி, அரேன எதிரியேன்னு கூப்பிட்றான். காமஜனக மன்மதனுடைய அப்பா. காமன் யார்? மன்மதனை மனசிலேருந்து தோற்றுவித்தார் பகவான். ஸோ அந்த காமஜனகா மன்மதனை தோற்றுவித்தவரே. சர்வ காம பலப்பிரத என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அதோடைய பலனையெல்லாம் அளிக்கக்கூடியவரே. வராக ரூபம் எடுத்தார் இல்லையா, பன்றி வடிவை எடுத்தவரே கோவிந்தனே. மகா யஜ்ஞ ரூப ஸ்வரூபக, யஜ்ஞஸ்வரூபி. வராகமூர்த்தியே வராகமூர்த்தின்னு தான் சொல்கிறோம். யஜ்ஞமே யாகத்துக்கு எல்லா பொருளும் அவரோட உடம்புலே இருக்குது, உடம்புலேருந்தே எடுத்து யாகம் பண்ண முடியுது. ஸோ அப்படி யஜ்ஞர் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே மகாவிஷ்ணு. துருவ ஈஷா, துருவனுக்கும் தலைவரே. துருவனால் கும்பிடப்பட்டவர், துருவனுக்கு ஈசனே. ஆத்யா, திருப்பி ஆத்யந்தான் முதலானவரே. ஜகத் உற்பத்தி காரண, ஜகத்தை தோன்றுவதற்கு காரணமானவரே. நல்லா சுதி பண்ணுறான். ஜெய விஷ்ணு ரமேஷ ஆத்ய महापुरुष पूर्वज दैत्य अरे काम जनक सर्व काम फलप्रद महावराह गोविंद महायज्ञ स्वरूपक महाविष्णु ध्रुव ईश आद्य जगत् उत्पत्ति कारण. मत्स्यावतारे वेदानाम् उद्धार आधार रूपक सत्यव्रत दराधीश मत्स्य रूपाय ते नमः. जय कूपार दैत्य अरे सुर कार्य समर्पक अमृताप्तिकर ईशान कूर्म रूपाय ते नमः. अकूपार, जय अकूपार. ओके मैम. அக்கூபாரங்கிறது வந்து ஆமைன்னு அர்த்தம் தான். கூர்மானாலும் ஆமை தான், அக்கூபாரனாலும் ஆமை தான். ஓகே, ஆமாம், கரெக்டு. எஸ். மத்ஸ்யாவதாரத்தில் வேதானாம் உத்தார, வேதங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா. மத்ஸ்யாவதாரம் எடுத்து தான் அந்த வேதங்களை எல்லாம் கொண்டு வந்து பிரம்மா கையில் கொடுத்து படைன்னு சொன்னார். ஸோ உத்தாரணம் பண்ணினவரே. உத்தார ஆதார ரூபக, அது உத்தாரணத்துக்கு காரணமாக அந்த ஹிரண்யா, அவன் யார்? ஹயக்ரீவன். அந்த அசுரன் பேரும் ஹயக்ரீவன். ஸோ அவதாரமும் ஹயக்ரீவ அவதாரம். அதில் தான் வேதானம். ஸோ மத்ஸ்யாவதாரே வேதானம் உத்தார. மத்ஸ்யாவதாரத்தில் ஸோ அந்த ஹைக்ரீவனுங்கிற அசுரனை கொன்று மத்ஸ்யாவதாரத்தில் அந்த வேதங்களை ஆதாரமாக கொண்டு வந்து படைப்பித்தவரேன்னு சொல்கிறார். சத்தியவிரதா, சத்திய சங்கல்பம் உடையவர். பகவான் என்ன நினச்சாலும் அதை நடத்தி காட்டுவார். அதனால தான் சத்தியவிரதத்தோடு கூடியவர். தராதீஷா, பூமியோட நாயகன் தானே, பூமி அவரோட ஒய்ஃப் தானே, லக்ஷ்மி பூமாதேவி ரெண்டு பேரும். தரா அதீஷா, தராக்கு பூமிக்கு தலைவனே. மத்ஸ்ய ரூபாய தே நமக. ஸோ இந்த ரெண்டு லைனும் மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி சொல்கிறது. ஸோ மத்ஸ்ய ரூபத்துக்கு நமஸ்காரம். ஜெய அகூபார ஆமை. ஸோ கூர்மாவதாரம் அடுத்தது வருது. ஆமை வடிவத்தை எடுத்தவரே. தைத்திய அரே அசுரலை நீக்குபவரே, எதிரியே. சுரகாரிய சமர்ப்பக, தேவருடைய காரியத்தை நன்னா சமர்ப்பித்து கொடுப்பார்னு அர்த்தம். செய்து கொடுப்பார். தேவகாரியம்னு வந்துட்டானே அவருக்கு ஃபஸ்ட்டு நின்று இந்த காரியத்தை முடிப்பார். ஸோ சமர்ப்பிக்கக்கூடியவரே, யூ டூ தட். ஸோ அமிர்த ஆப்திகர ஈஷானா. ஸோ அமிர்தத்தை எடுத்து கொடுத்தவர். ஏன்னா தன்வந்திரி தேவனாக வந்து கடல்லேருந்து பார்க்கடல்லேருந்து கடைஞ்சி அமிர்தத்தை கொண்டு வந்தவர் தன்வந்திரி. ஸோ அப்படிப்பட்ட அமிர்தத்தை கொடுத்தவரே. ஈசானன்னு தலைவரே. ஈசான பகவானே, சர்வசக்தி உடையவனே. கூர்ம ரூபாய தே நமகே. உன்னை கூர்ம ரூபத்துக்கு நமஸ்காரம். மத்ஸ்யாவதாரே வேதானாம் உத்தார ஆதார ரூபக சத்யம் பிரதராதீஷ மத்ஸ்ய ரூபாய தே நமஹ. ஜய அபூர்வார தைத்ய அரே சுரகார்ய சமர்ப்பக அம்ருத ஆப்திகர ஈஷான கூர்ம ரூபாய தே நமஹ. ஜய ஆதி தைத்ய நாசார்த்தம் ஆதி சூப்பர ரூபத்ரக் மஹி உத்தார கிருத உத்யோக காலரூபாய தே நமஹ. நாரசிம்ஹம் வபுः கிருத்வா மகாதைத்யம் ததாரயः
करजैर्वरदृप्त अङ्गं तस्मै नृहरये नमः. கோலரூபாய, காலரூபாய் இல்லை, கோலரூபாய. எங்க மேம்? ரெண்டாவது லைனில் கோலரூபாய். ஓகே. ஜெய ஆதிதைத்திய நாசார்த்தம். ஆதிதைத்தியன் யாரு? ஹிரண்யாட்சன். முதல்ல ஸோ ஹிரண்யாட்சனை நாசப்படுத்தினவரே. ஆதி சூக்கர ரூபத்திற்கு வராகவதாரம். ஸோ ஹிரண்யாட்சன் கொண்டதுக்கு வராகவதாரம் எடுத்தார். அப்போ தான் மகி உத்தார கிருத, மகி பூமியை உத்தாரணம் பண்ணினார். கடலில் ரசாதலத்தில் இருந்து பூமியை மேலே கொண்டு வந்தார். உத்தியோக, அந்த உத்தியோகத்துக்காக வேண்டி கோலரூபாய, வராகம் கோல எல்லாமே பன்றின்னு அர்த்தம். ஸோ கோலரூபாய தேன வகை, அப்படி வராக ரூபம் எடுத்தவனுக்கு நமஸ்காரம். நாரசிம்மம். அப்போ அடுத்தது நரசிம்ம அவதாரம். ஸோ நரனும் சிம்ஹமும் வடிவாக மகாதைத்தியம் ததாரயக ஹிரண்ய கசுபு. ஹிரண்ய கசுபு என்ற அசுரனை ததார கிழிச்சார், குடலை கிழிச்சார். எதால்? கரஜைஹி. கரம்னா கை, கரத்திலிருந்து முளைக்கிறது நகம். ஸோ கரஜான கரத்திலிருந்து முளைக்கக்கூடிய நகம்னு அர்த்தம். ஸோ நகத்தினால் கிழித்தவரே. ததாரயக கரஜைஹி வர திருப்த அங்கம். யாரோட? ஹிரண்யகசிபு. அவன் வரத்தை வாங்கிட்டு செருக்கு பிடிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுடைய அங்கத்தை நகத்தால் கிழித்தவரே. தஸ்மை நிருகரையே நமக. அப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரத்துக்கு நமஸ்காரம். ஜய ஆதி தைத்ய நாசார்த்தம் ஆதி சூக்கர ரூபத்ரேக் மஹி உத்தார கிருதோத்யோக கோலரூபாய தே நமः. நாரசிம்ஹம் வபுः கிருத்வா மகாதைத்யம் ததாரயः கரஜைः வரதృప్త அங்கம் தஸ்மை நிருஹரயே நமः. वामनं रूपम् आस्ताय त्रैलोक्य ऐश्वर्यमोहितं बलिं सञ्चलयामास तस्मै वामनरूपिणे. दुष्टक्षत्रविनाशाय सहस्रकरशत्रवे रेणुकागर्भजाताय जामदग्न्याय ते नमः. ஸோ அடுத்த வாமனாவதாரம். ஸோ வாமன ரூபவாசாய, குள்ள வடிவெடுத்துட்டு ரூபவாசாய திரைலோக்கிய ஐஸ்வர்ய மோகிதம் பலிம். 3 லோகத்துக்கு நான் தான் அதிபதி அப்படிங்கிற மோகத்தில் இருக்கக்கூடிய பலி சக்கரவர்த்தி. ஏன்னா அவன் இந்திரனோட ஸ்தானத்தை அவன் எடுத்துட்டான். 3 லோக ஐஸ்வர்யத்தினால மோகம் அடைந்த அந்த பலி சக்கரவர்த்தியை சஞ்சலயா மாச. சலம்னா வஞ்சகம். ஸோ வஞ்சகத்தினால் அவனை வீழ்த்தினார். எப்படி? வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரம அவதாரமாக ஆயிட்டார். தஸ்மை வாமன ரூபிணே. அப்படிப்பட்ட குரல் ரூபி, குரல ரூபின்னு சொல்லுவோம் தமிழில் சொல்லுவோம் வாமன அவதாரம். ஸோ அந்த குரல் ரூபியான அந்த வாமனருக்கு நமஸ்காரம். துஷ்ட சத்திர விநாசாய. இப்போ அடுத்தது பரசுராம அவதாரத்தை சொல்கிறார். ஸோ சத்திரியர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு, எல்லா சத்திரியர்களையும் துஷ்டர்களாக ஆகிவிட்டார்கள், அவர்களை அழிக்கணுங்கிறதுக்காக சகசிரகர சத்ரவே. சகசிரகர 1000 கைகளை உடைய கார்த்தவீரியார்ஜுனன். கார்த்தவீரியார்ஜுனன் தான் அந்த கைகய நாட்டு அரசனாக பெரிய பலசாலியாக இருந்தார். அந்த கார்த்தவீரியார்ஜுனன் என்ற சத்ருவை அழிப்பதற்காக ரேணுகா கர்ப்பஜாத்தாய ஜமதக்னிக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பரசுராமனாக அவதரித்த ஜாமதக்னியாய, ஜமதக்னியுடைய பிள்ளையே பரசுராமரே உனக்கு நமஸ்காரம். தே நமக. வாமனம் ரூபமாஸ்தாய த்ரைலோக்ய ஐஸ்வர்ய மோகிதம் बलिं सञ्चलयामास तस्मै वामनरूपिणे. दुष्टक्षत्रविनाशाय सहस्रकरशत्रवे रेणुकागर्भजाताय जामदग्न्याय ते नमः. दुष्टराक्षसपालैस्य शिरस्तेदपटीयसे श्रीमद्दाशरथे तुभ्यं नमो अनन्तक्रमाय च. कंसदुर्योधनाद्यैश्च दैत्यैः पृथिवीशलाञ्छनैः भार आक्रान्तां महीं यो असौ उज्जहार महाविभुः. धर्मं संस्थापयामास पापं कृत्वा सुदूरतः. तस्मै कृष्णाय देवाय नमो अस्तु बहुधा विभो. ஓகே, இப்போ 2 அவதாரம் வந்துடுது. இதில் ராமாவதாரம் பௌலஸ்திய, அதாவது புலஸ்தியரோட மகன் ராவணன். பௌலஸ்தியன்னா புலஸ்தியரோட மகன் ராவணன்.
ஸோ துஷ்ட ராட்சச பௌலஸ்ய துஷ்ட ராட்சசனான ராவணனை சிரச்சேத பட்டியசே அவருடைய தலையை வெட்டுவதற்கு சாமர்த்தியமுடைய 10 தலை சட்டுன்னு போனானா ராவணன் போலையே தலை முளைச்சு வருது. அப்படி 10 தலைகளையும் கொய்வதில் வல்லவரே, அதை அதை வெட்டுறதுக்கு சாமர்த்தியம் உடையவரே. ஸ்ரீமத் தாசரதே தசரதனுடைய பிள்ளையான ராமாவதாரம் எடுத்தவரே. துப்பியம் நமக உனக்கு நமஸ்காரம். அனந்த கிரமாயன்னு ரொம்ப பராக்கிரமம், அனந்த எல்லையில்லாத பராக்கிரமம் உடையவரே. கம்ச துரியோதனாத்யைஷ்ச தைத்யைஹி அதாவது பிருத்வீஷ லாஞ்சனைஹி அதாவது இப்போ ராஜாக்கள் வேஷம் போட்டவர்கள். பிருத்விக்கு ஈஷன் ராஜா, அதை லாஞ்சனம்னா இது அடையாளம் பொறிக்கப்பட்ட, லாஞ்சனம்னாலே அடையாளம்னு அர்த்தம். ஸோ ராஜா என்ற அடையாளம் உடைய கம்சன் துரியோதனன் முதலிய அசுரர்களை தைத்யைஹி அப்படி ராஜான்னு சொல்லின்னு உட்காந்துருக்கா இவெல்லாம், நான் தான் ராஜான்னு சொல்லி இந்த கம்சன் துரியோதனா உட்காந்துருக்கா. அப்படிப்பட்ட அசுரர்கள் பார ஆக்ராந்தம் மகி இப்படிப்பட்ட பாரமான ராஜாக்களால் பூமி ஆக்கிரமிக்கப்பட்டது. பூமிக்கு தாங்க முடியல அவளோட வெயிட்டு பாரத்தை. அசௌ உஜ்ஜகார மகாவிபுகு யக எந்த பாரத்தை அசௌ எந்த பகவான் உஜ்ஜகார நீக்கினார், அப்படியே தூக்கி களைஞ்சு விட்டார் இல்லையா. உஜ்ஜகாரன்னு அபகரித்தார், அந்த பூமி பாரத்தை நீக்கினார். மகாவிபுகு எந்த மகாவிபு நீக்கினாரோ அவருக்கு நமஸ்காரம். ஸோ பாபம் சூதூரத்தக கிருத்வா பாபம் அதாவது பாவங்களை எல்லாம் ஒழிச்சு, பாபம்னா பாப்பிகள் அடக்கம். ஸோ பாபத்தையும் பாபிகளையும் எல்லாத்தையும் தூரத்தக எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினார் பகவான். ஸோ தர்மம் சம்ஸ்தாபயாமாச அப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த அவதாரம் அது கிருஷ்ணாவதாரம். தஸ்மை கிருஷ்ணாய தேவாய அந்த கிருஷ்ணன் என்ற தேவனுக்கு பகுதா நமோ அஸ்து பலவிதமான நமஸ்காரங்களை செய்கிறோம் ஹே விபோ அப்படின்னு ஸ்துதி பண்ணுறாங்க. श्रीमद्दाशरथे तुभ्यं नमः अनन्तक्रमाय च कंस दुर्योधनाद्यैश्च दैत्यैः पृथ्वीश लाञ्छनैः भार आक्रान्तं महीं यः असौ उद्गहार महाविभुः धर्मं संस्थापयामास पापं कृत्वा सुदूरतः तस्मै कृष्णाय देवाय नमो अस्तु बहुधा विभो. दुष्टयज्ञविघाताय पशुहिंसानिवृत्तये बौद्धरूपं ददौ यो असौ तस्मै देवाय ते नमः. म्लेच्छप्राये अखिले लोके दुष्टराजन्यपीडिते कल्किरूपं समादद्यौ देवदेवाय ते नमः. दशावताराः ते देव பக்தானாं ரக்ஷணாய வை. ஸோ துஷ்ட யஜ்ஞ விகாத்தாய துஷ்டர்கள்லாம் யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அதாவது கெட்டவர்கள் எல்லாம் யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு ஸ்டேஜில். அப்போ தான் இவர் பௌத்த ரூபம் புத்த அவதாரம் எடுக்கிறார் இல்லையா. இந்த நம்ம இப்போ சொல்கிற புத்தர் இல்லை, இது விஷ்ணுடைய அவதார புத்தர். ஸோ பசுஹிம்சா நிவர்த்தியை அவளாம் பசுக்கள் எல்லாம் கொன்று இந்த யாக யஜ்ஞம் எல்லாம் பண்ணுறா. துஷ்டர்கள் நல்லவர்கள் இல்லை, அவளாம் யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஸோ அதை நிவர்த்தி பண்ணணும், இவள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ரொம்ப பகவான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அவளை யாகம் பண்ண விடாமல் பண்ணுறார். அதுதான் புத்த அவதாரம். ஸோ பௌத்த ரூபம் ததௌ புத்த ரூபமாக அவதாரம் எடுத்தார். ததௌ தரித்து கொண்டார். யக அசௌ தஸ்மை தேவாய தே நமக இந்த விஷ்ணு இப்படியே வந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாரோ அந்த தேவனுக்கு நமஸ்காரம். மிளேச்சப்பிராயா எல்லா உலகம் எல்லாமே முஸ்லீம் மயமாக எடுத்துட்டார். மிளேச்சான்னு சொன்னாலே யவனர்கள் கால யவனர்கள் அப்படின்னு சொல்லலாம், மிளேச்சர்கள்னு சொல்லலாம், இப்போ முஸ்லீம்கள்னு சொல்லலாம். ஸோ அகிலே லோகே உலகம் முழுக்க இவெல்லாம் பரவின உடனே துஷ்ட ராஜன்ய பீடித்தே துஷ்ட ராஜாக்களால் உலகமே நசிக்கப்படுறது. இப்போவே நம்ம பார்க்குறோம் பல நாடுகளில் சண்டை நடக்கிறது. ஸோ அந்த ராஜாக்களால் பீடிக்கப்படும் பொழுது கல்கி ரூபம் சம் ஆதத்யௌ ஆததேன்னு எடுத்துக்கிறது, ததௌ ஆததே எல்லாமே எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கல்கி ரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தேவதேவாய தேரமக. அந்த மாதிரி வரும்போது மிளேச்சர்கள் ஜாஸ்தி ஆகும்போது கல்கி அவதாரம் எடுத்து எல்லாரையும் ஒரு வழி பண்ணிவிட்டு சத்தியலோகத்தை பிரதிஷ்டை பண்ணுவார் அவர். ஸோ அப்படிப்பட்ட தேவதேவனுக்கு நமஸ்காரம். தச அவதாராக தே தேவ 10 அவதாரம் உன்னுடைய தேவனே. பக்தானாம் ரட்சணாயவை எல்லாமே பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு தான், சாதுனாம் ரட்சணாயத்தான் பகவான் தோன்றார். दुष्टयज्ञविघाताय पशुहिंसानिवृत्तये बौद्धरूपं ददौ यो असौ तस्मै देवाय ते नमः.
दुष्टदैत्यविघाताय तस्मात् त्वं सर्वदुःखकृत् जय भक्त आर्तिनाशाय धृतं नारीजल आत्मसु रूपं येन त्वया देव को अन्यः त्वत्तः दयानिधिः. ஸோ துஷ்ட தைத்திய விகாதாய், விகாதனம் பண்ணுறதுன்னா டு கில். ஸோ துஷ்ட தைத்தியர்களெல்லாம் கொன்று தஸ்மாத்வம் சர்வ துக்ககிருத்து, அப்படி எல்லாருடைய துக்கத்தையும் நீ ஒழித்தாய். ஏன்னா அசுரர்களெல்லாம் அழிக்கும் போது மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் வரும், சுகம் வரும். ஸோ எல்லாருடைய துக்கத்தை நீ அபகரித்தாய் அசுரர்களை கொல்வதன் மூலமாக. ஜெய பக்த ஆர்த்தி நாசாய, பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அந்த ஆர்த்தியெல்லாம் நாசப்படுத்தக்கூடியவருக்கு ஜெயம். திருத்தம் நாரி ஜல ஆத்மசு, நாரின மோகினி ரூபம் எடுத்தார். இல்லை எல்லாருக்கும் பீடையை ஒழிக்கிறதுக்காக நாரியாக மோகினி அவதாரம் எடுத்தார். ஜல மீன் அவதாரம், ஜலாத்மகானது மீனில் தண்ணியில் வசிக்கக்கூடியவை, மீன் அவதாரம் மத்ஸ்யாவதாரம் எடுத்தார். ரூபம் ஏன, அந்த அப்படிப்பட்ட அவதாரங்களை எவரால் எடுக்கப்பட்டதோ துவயா தேவ கோ அந்நியக தொத்தகோ தயாநிதி, இப்படி ஒரு கீழான மிருக அவதாரங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒன்றை மாதிரி ஒரு கருணை உடையவர் யார் உண்டு? தயாநிதி ஒன்றை தவிர வேறு யார் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். दुष्टदैत्य विघाताय तस्मात् त्वं सर्वदुःखहृत् जय भक्त आर्तिनाशाय धृतं नारी जल आत्मसु रूपं येन त्वया देव को अन्यः त्वत्तः दयानिधिः. एवं देवदेवेशं स्तुत्वा श्रीपीतवाससं प्रणेमुः भक्तिसहिताः स अष्टाङ्गं विबुधऋषभाः तेषां स्तवं समाकर्ण्य देवः श्रीपुरुषोत्तमः उवाच विबुधान् सर्वान् ஹர்ஷயன் श्रीगदाधरः. ஓகே. இத்தேவம் தேவதேவம் ஸ்துத்வா, இப்படியாக தேவதேவனான விஷ்ணுவை ஸ்துதி பண்ணிவிட்டு தேவர்கள்லாம் ஸ்ரீபீத வாசசம்னு இது நல்ல உயர்ந்த பீத்த மஞ்சள் பட்டாடை கட்டி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணுவை ஸ்துதித்து விட்டு பக்தி சகிதாக பிரணேமிகு, பக்தியோடு கூட நமஸ்காரம் செய்தார்கள். எல்லாரும் பிரணேமிகு நமஸ்காரம் செய்தார்கள். ச அஷ்டாங்கம், அஷ்டாங்கமாக 8 அப்படியே அங்கங்களை தரையில் போட்டு அப்படி நெடுஞ்சான் கிடையாது நமஸ்காரம் பண்ணுறா. விபுத ரிஷபாக தேவர்கள் எல்லாம் அப்படின்னு பண்ணிட்டு தேஷாம் ஸ்தவம் ஆக்கர்ணியா, அவர்களுடைய ஸ்துதியை, ஸ்தவம்னா ஸ்துதி, அவர்களுடைய ஸ்துதியை கேட்டு தேவக ஸ்ரீ புருஷோத்தமக, புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய அந்த பகவான் விஷ்ணு தேவனாகப்பட்டவன் அதை கேட்டு விபுதான் சர்வான், தேவர்களை எல்லாரையும் பார்த்து ஹர்ஷயன் அப்படி சந்தோஷமாக அவர்களை மகிழ்ச்சி பண்ண வைத்து கொண்டு ஸ்ரீ கதாதரக, கதையை கையிலுடைய ஐஸ்வர்யமான கதையை கையிலுடைய அந்த பகவான் உவாச்ச பேசினார். नित्येवं देवदेवेशं स्तुत्वा श्रीपीतवाससं प्रणेमुः भक्तिसहिताः स अष्टाङ्गं विबुधर्षभाः तेषां स्तवं समाकर्ण्य देवः श्रीपुरुषोत्तमः उवाच विबुधान् सर्वान् हर्षयन् श्रीगदाधरः. श्री भगवानुवाच प्रसन्नः अस्मि स्तवेन अहं देवाः तापं विमुञ्चत भवतां नाशयिष्यामि दुःखं परमदुस्सहं वृणुत्वं च वरं मत्तः देवाः परमदुर्लभं ददामि परमप्रीतः स्तवस्य अस्य प्रसादतः. பகவான் என்ன சொல்கிறார்? நான் பிரசன்னோ அஸ்மி ஸ்தவேன, ஸ்தவேன உங்களுடைய ஸ்துதினால ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பகவானுக்கு எல்லாமே ஸ்துதி பிடிக்கிறது, அதனால தான் எல்லாருமே ஸ்துதி பண்ணிகிட்டு இருக்கோம். தேவர்களை டெய்லி காத்தால இருந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறது எதனால? அவளுக்கு சந்தோஷப்படுத்துகிறோம், அவள் நம்மளை சந்தோஷப்படுத்துவோம், அவ்வளோதான். தேவாக தாபம் விமுஞ்சதா, உங்களுக்கு தேவர்களே தாபம் எல்லாம் வேண்டாம், உங்களுக்கு மனஸ்தாவெல்லாம் கஷ்டமெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் உங்களுக்கு. விமுஞ்சதா, அதை விட்டு விடுங்கள். ஸோ பரம துஸ்ஸகம் துக்கம் உங்களுடைய பவதாம்னா உங்களுடைய சகிக்க முடியாத துஸ்ஸகம்னு சகிக்கவே முடியாது. அப்போ ஏற்பட்ட துக்கத்தை நாசயிஷ்யாமி, நான் தீர்த்து விடுகிறேன், நாசப்படுத்தி விடுகிறேன். விருணுத்வம்ச வரம் மத்தக, எங்கிட்ட வரத்தை கேட்டு பெறுங்கள். தேவாக பரமதுர்லபம் வரம், சாதாரண வரவில்லை, என்னதான் அடையவே முடியாத வரத்தை கூட எங்கிட்ட கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். பரமப்ரீத்தக ததாமி, நான் ரொம்ப பிரீத்தியோடு இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், உங்களுக்கு வரத்தை தரேன். ஸ்தவசிய அஸ்ய பிரசாதத்தக, இந்த ஸ்தோத்திரம் பண்ணினேன் இல்லையா, அதுக்கு பதிலாக அதுக்கு அருள் புரிவதாக நான் உங்களுக்கு கேட்ட வரத்தை தருகிறேன்னு சொல்கிறேன். श्री भगवान् उवाच
एतत् पठते स्तोत्रं कल्य उत्थाय मानवः मयि भक्तिं परां कृत्वा न तं शोकः स्पृशेत् कदा अलक्ष्मीः कालकर्णी च न आक्रामेत् तद्गृहं सुराः न उपसर्गा न वेतालाः न ग्रहाः ब्रह्मराक्षसाः न रोगावातिकाः पैताः श्लेष्म संभविनः तथा. எல்லா கஷ்டத்தை லிஸ்ட் பண்ணிட்டாருங்க. ஏன் ஏதத் படதே சோஸ்திரம், இந்த சோஸ்திரத்தை யார் படிக்கிறாளோ தேவர்களால் சொல்லப்பட்ட சோஸ்திரம். கல்யாண கால வேளையில் ஏர்லி மார்னிங் கால வேளையில் யார் இதை எழுந்திருந்து மாணவக யக எந்த மனிதன் இந்த சோஸ்திரத்தை படிக்கிறானோ மயி பக்திம் பராம் கிருத்வா என்கிட்ட ரொம்ப பக்தியோடு இருக்கணும். நதம் சோகக ஸ்பிருஷேத் கதா அவனுக்கு ஸ்லோகமே வராது. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவங்க எந்த ஸ்லோகமும் வராது. அலக்ஷ்மிஹி எல்லாம் கெட்ட இதெல்லாம் இருக்குது, துர்பாகியங்கள் என்னெல்லாம் இருக்குன்றார். அலக்ஷ்மிகின்னு ஐஸ்வர்யமே இல்லை அப்படிங்கிற வீடு. காலகர்ணிங்கிறது தான் காலத்தால் ஏற்படக்கூடிய அந்த கெடுதல்கள் துர்பாகியங்கள். அப்புறம் ந ஆக்கிரமேத் அதெல்லாம் வராது. இந்த காலத்தினால இப்போ கெட்ட காலம் நடக்கிறது, அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு துர்பாகியங்கள்லாம் ஆக்கிரமிக்காது என காலையில் இந்த ஸ்லோகம் சொல்கிறேன். தத்கிருகம் அந்த வீட்டை அந்த மாதிரி கெட்டதெல்லாம் அடையாது. ஹே சுராகா தேவர்களே. ந உபசர்க்கம்னாலும் பீடைன்னு தான் அர்த்தம். ஆர்த்தி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பீடை. இந்த பீடைகள்லாம் வராது. வேதாளாங்கிறது இதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. வேதாளம் முருங்கை மரத்தை ஏறி இதுன்னெல்லாம் கதை படிக்கிறோம் இல்லையா, அதை வேதாளம் தான் இது. ஈவில் ஸ்பிரிட்டு, கெட்ட ஸ்பிரிட்டு. கிரகான பிளானட்ஸ், நம்ம கிரகங்கள் கோளாறு இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டம். பிரம்மராட்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பிரம்மராட்சஸ் அதுவும் நல்லது கிடையாது. ஸோ அந்த பிரம்மராட்சஸ் முதலிய அந்த கெட்ட கிரகங்கள். ரோகங்கள் வராது. வாதிகா பைத்தா ஸ்லேஷ்மா இது 3 செட்டு. வாதம் பித்தம் கபம். ஸ்லேஷ்மான கபம், பைத்தான பித்தம், வாதிக்கான வாதம். ஸோ இது 3 தானே உடம்புக்கு மெயினாக நம்மளோட பேலன்ஸில் வைக்கக்கூடியது. இதெல்லாம் நார்மலாக இருக்கும். அதனால் வரக்கூடிய ரோகங்கள் வராதுன்ற. ந சம்பவினக ததா அதெல்லாம் சம்பவம் பண்ணாது. வாத ரோகம், பித்த ரோகம், கப ரோகம் எல்லாம் வராதுன்ற இந்த ஸ்லோகத்தை படித்தா. कदा अलक्ष्मीः कालकर्णी च न आक्रामे तद्गृहं सुराः न उपसर्गा न वेताला न ग्रहा ब्रह्मराक्षसाः न रोगा वातिकाः पैताः श्लेष्म संभविनः तथा. न अकाल मरणं तस्य कदापि च भविष्यति सन्ततिः चिरकालस्ताः भोगाः सर्वे सुखादयः सम्भविष्यन्ति तन्मर्त्यगृहे यः स्तोत्रपाठकः किं पुनर्बहुना उक्तेन स्तोत्रं सर्वार्थसाधकम्. கால மரணம் ஏற்படாது. காலமில்லாத காலத்தில் சின்ன குழந்தையெல்லாம் சாகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. தஸ்ய கதாபின பவிஷ்யதி ஒரு நாள் நடக்காது. சந்ததி காலஸ்தாக ரொம்ப நாளைக்கு வாழ்வா. சந்ததிகள்லாம் நிறைய நாளைக்கு உயிரோடு ஆயுராரோக்கியத்தோடு இருப்பாள். போகங்களெல்லாம் அனுபவிப்பார்கள். போகாகம் சர்வே சுகாதேக எல்லாரும் சுகமாக இருப்பாள். சம்பவிஷ்யந்தி சர்வே சுகாதேக சம்பவிஷ்யந்தி ஏற்படும். அவளுக்கெல்லாம் நல்ல சுகங்கள் ஏற்படும். தன் மர்த்திய கிரகே அந்த வீட்டில். மர்த்தியன்னா மனிதன். மர்த்தியாங்கிற பேர் மரண தர்மத்தை உடையவன், அதனால மர்த்தியான்னு பேர். மாணவகான்னு சொன்னால் மனுவோட பிள்ளைகள், அதனால் மாணவகா. ஒன்னொன்றுக்கும் வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. எல்லாமே மனிதன் தான். மர்த்தியனா மரண தர்மத்தோடு கூடியவன், எல்லாரும் சாகணும், பிறந்தா சாகணும், அதனால மர்த்தியகான்னு பேர். மாணவகான்னு சொன்னால் மனுவோட வம்சத்தில் வந்தால் மனு தான் எல்லாரும் பெற்று போட்டான் இல்லையா, மனுவோட இதில் தானே சிருஷ்டி ஆச்சு, அதனால மாணவன் பேர். ஸோ இப்படி அந்த வீட்டில் ஒரு விதமான இந்த கெட்டது நடக்காது. யக சோஸ்திர பாடகா இந்த சோஸ்திரத்தை படிக்கக்கூடியவன் வீட்டில். கிம்புனக பகுனாவுக்தேன்னு திருப்பி என்னத்தை சொல்கிறது, பகவானே சொல்கிறார். சோஸ்திரம் சர்வார்த்த சாதகம், எதை கேட்டாலும் கொடுக்கும்பா, எல்லா புருஷார்த்தத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடியது. न अकाल मरणं तस्य कदापि च भविष्यति सन्ततिः चिरकालस्ताः भोगाः सर्वे सुखादयः सम्भविष्यन्ति तन्मध्यगृहे यः स्तोत्रपाठकः किं पुनः बहुना उक्तेन स्तोत्रं सर्वार्थसाधकम्. एतस्य पठनात् नृणां
मुक्ति न दूरतः देवा भवत्सु यद्दुःखं कथ्यतां तत् असंशयं नाशयामि न सन्देहः च अत्र कार्यः अणुः एव च एवं श्रीभगवद्वाक्यं श्रुत्वा सर्वे दिवौकसः प्रसन्नमनसः सर्वे पुनः ऊचुः वृषाकपिम्. ஸோ இதை படிக்கிறதுனால, இந்த சோஸ்திரத்தை படிக்கிறதுனால நிருணா முக்தி 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 போகம், இந்த லோகத்தில் அனுப்பக்கூடிய போகம், முக்தி செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மோட்சம், இதெல்லாம் ந தூரத்தக உடனே கிடைக்கும். அவளுக்கு எந்தெந்த காலம் வருதோ அந்தந்த போகங்கள், அப்புறம் இறந்தால் அவளுக்கு மோட்சம் எல்லாம் உடனே கிடைக்கும். தேவா பவத்சு எத்துக்கம், தேவாகா தேவர்களே, பவத்சு எத்துக்கம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துக்கம் கத்தியதாம் இப்போ சொல்லுங்கோ, தது அசம்சயம் நாசயாமி, நிச்சயமாக அதை நாசப்படுத்திடுறேன். உங்களோட துக்கம் மனசில் என்ன இருக்கோ சொல்லுங்க, அதெல்லாம் நாசப்படுத்தி விடுகிறேன். ந சந்தேக சாத்திர காரியக, ஒரு சந்தேகப்பட வேண்டாம். அந்த அந்த விஷயத்தில் நீங்கள் எந்த சந்தேகம் எங்கிட்ட படவே வேண்டாம். அணுரேவ, ஒரு துளி சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லைன்ற, அணு அளவு கூட சந்தேகம் வேண்டாம். ஏவம் ஸ்ரீ பகவத் வாக்கியம் ஸ்ருத்வா, இவ்வாறு பகவான் வார்த்தை சொன்ன உடனே அதை கேட்டு சர்வே திவோகோசக, எல்லா தேவர்களும் பிரசன்ன மனசக, ரொம்ப பிரசன்னமாயிட்டா சந்தோஷமாயிடுத்து. சர்வே புனக ஊச்சுகு விஷாகபிக்கும், மீண்டும் அந்த விஷாகபி அல்லது விஷ்ணு, விஷாகபிங்கிறது இட்ஸ் அ காமன் நேம். விஷான்னு சொன்னால் தனியாக விஷான்னு சொன்னால் காளைன்னு ஒரு அர்த்தம், விஷான்னு சொன்னால் தர்மம்னு ஒரு அர்த்தம். ஸோ விஷாகபின்னு சொன்னால் தர்மத்தின் தலைவன் எடுத்துக்கலாம். விஷாகபிங்கிறது அந்தந்த இடத்துல அந்தந்த அர்த்தம் சொல்லுவோம். ஒரு இடத்துல பிரம்மாம்போம், ஒரு இடத்துல தர்மதேவன்போம், ஒரு இடத்துல விஷ்ணுவோம். அதனால் இந்த இடத்துல விஷ்ணு. ஸோ அந்த விஷ்ணுவை பார்த்து மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார்கள் தேவர்கள். कथ्यतां तत् असंशयं नाशयामि न सन्देहः च अत्र कार्यः अणुरेव च एवं श्रीभगवद्वाक्यं श्रुत्वा सर्वे दिवौकसः प्रसन्नमनसः सर्वे पुनः ऊचुः वृषाकपिम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां दशमस्कन्धे श्रीविष्णुना देवीभ्यो वर प्रदानं नाम पंचमोऽध्यायः. अथ षष्ठोऽध्यायः. सूत उवाच श्रीशस्य वचनात् देवाः सन्तुष्टाः तद्वयेव हि प्रसन्नमनसः भूत्वा पुनः एनं समूचिरे. இப்போ நைமிஷாரண்யத்தில் சூதர் கதை சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரீ ஈஷஸ்ய தான் ஸ்ரீஷஸ்யான்னு வருது. ஸ்ரீ ஈஷஸ்யா, ஸ்ரீயுடைய கணவனான பகவான் விஷ்ணு, வச்சனாத் அந்த பகவான் விஷ்ணு சொன்ன வசனத்தினால தேவாகா சந்துஷ்டாக, ரொம்ப சந்தோஷப்பட்டா. பகவான் இப்படி சொல்லிட்டார், நமக்கு அடைக்கலம் கொடுத்துட்டார். சர்வையேவகி எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். பிரசன்ன மனசக பூத்வா, மனசு ரொம்ப பிரசன்னமாயிடுத்து, அமைதியாயிடுத்து. புனக ஏனம் சமூச்சிரே, மீண்டும் அவரை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள். सूतोवाच श्रीईशस्य वचनात् देवाः सन्तुष्टाः सर्व एव प्रसन्नमनसः भूत्वा पुनः एनं समूचिरे. देवा ऊचुः देवदेव महाविष्णु पृथ्वीस्थिति अन्तकारण विष्णु विन्द्यनगः अर्कस्य मार्गरोधं करोतु हि तेन भानुविरोधेन सर्वैव महाविभो अलब्धभोगभागाहि किं कुर्मः कुत्र यामहि. இப்போதான் தேவர்கள் சொல்றா, தேவதேவா தேவர்களுக்கெல்லாம் தேவனே மகாவிஷ்ணுவே, சிருஷ்டி ஸ்திதி அந்த காரண, சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாமே செய்யக்கூடிய காரண ரூபியாகிற பகவானே விஷ்ணு, விந்தியநக, இந்த நகமலை விந்திய மலையாகப்பட்டது, அர்க்கசிய மார்க ரோதம் சூரியனுடைய மார்க்கத்தை மறைக்கிறது. ரோதம் கரோதி, ரோதம்னா இது மறைக்கிறது. இந்த விந்திய மலையாகப்பட்டது. தேன அதனால் பானு விரோதேன, அதுக்கு பானுக்கிட்ட என்ன கோபம், பானுவோட வீரோதேன ரெண்டு அர்த்தம் இருக்கலாம். பானுக்கிட்ட விரோதம் இருக்குன்னு சொல்லி ஒரு அர்த்தம், இல்லாட்டினா வீரோதேன நன்றாக மறைக்கிறதுனால, அந்த சூரியனை நன்றாக மறைப்பதனால சர்வையேவ எல்லாருக்குமே மகாவிபுவே எங்கும் நிறைந்தவரே, அலப்த போகபாகாக போகங்கள்லாம் அடைய முடியல. டே டைம் வந்தால் தான் காரியம் பண்ண முடியும், அதனால உள்ள போகங்களெல்லாம் அனுபவிக்க முடியும். டே டைமே இல்லை, இப்போ ஒரே இருட்டு. அதனால அவர்களுக்கெல்லாம் போகபாகியங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறார்கள். கிம் குர்மக, நாங்கள் என்ன பண்ணுவோம், குத்திரையாம எங்கே போவோம்னு கேட்குறான். देवाऊचुः
देवदेव महाविष्णु सृष्टि स्थिति अंत कारण विष्णु विद्यानगः अर्कस्य मार्ग रोधं करोति तेन बाणो विरोधेन सर्व एव महाविभो अलब्ध भोगभागाहि किं कुर्मः कुत्र यामः श्री भगवानुवाच या कर्त्री सर्वजगताम् आद्या च कुलवर्धनी देवी भगवती तस्याः पूजकः परमद्युतिः अगस्त्यः मुनिवर्यः असौ वाराणस्यां समासते तत्तेजवञ्चकः अगस्त्यः भविष्यति सुरोत्तमाः. ஸோ பகவான் சொல்கிறார், யா கர்த்ரி சர்வ ஜெகதாம் ஆத்யா, யார் எல்லாத்தையும் இயக்கிறாளோ செய்யறாளோ, எல்லா ஜெகத்துக்குமே ஆத்யா முதன்மையானவளாக இருக்கிறாளோ, குலவர்தினி குலத்தை எல்லாம் நன்றாக வர்தனம் பண்ணுற மேன்மை அடைவிக்கக்கூடியவளாக இருக்கிறாளோ அந்த பகவதி தேவி. ஸோ அந்த பகவதியாகப்பட்ட தேவியை தஸ்யாக பூஜக பரமத்யுதி அகஸ்தியக, இப்பேற்பட்ட தேவியோடைய பூஜை பண்ணக்கூடிய ஒளி பொருந்திய தியுதின ஒளி, அப்படி ஒளியோடு இருக்கக்கூடிய அகஸ்தியர் அவர் தான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பாருன்னு வழிகாட்டுறார் இப்போ விஷ்ணு. ஸோ அகஸ்தியக முனிவரியக அசௌ, முனிகளில் சிறந்தவரானது அகஸ்தியர், தேவி உபாசகரான அவர் வாரணாசியாம் சம் ஆசதே, இப்போ அவர் காசியில் இருக்கார், வாரணாசியில் அவர் இருக்கார் அந்த அகஸ்தியர். தத் தேஜ வஞ்சக, ஸோ அந்த விந்திய அந்த விந்திய மலையுடைய தேஜ வஞ்சக, அவர் தான் வஞ்சிக்க முடியும். அந்த அகஸ்தியரால் தான் இந்த மலையோடு இந்த இதை வஞ்சனை பண்ணி அந்த மலையை வீழ்த்த முடியும் அவரால். அகஸ்தியகா பவிஷ்யதி சுரோத்தமாக, அவர் வஞ்சகனாக அவர் மலையை வீழ்த்தவராக அவர் ஆவார். அகஸ்தியகா பவிஷ்யதி சுரோத்தமாக, தேவர்களை தெரிஞ்சுங்கோ. இப்போ காசியில் போய் அகஸ்தியர்கிட்ட போய் அவர் கூட்டிகிட்டு போங்கன்றார். श्री भगवानुवाच या कर्त्री सर्व जगताम् आद्या च कुलवर्धनी देवी भगवती तस्याः पूजकः परमद्युतिः अगस्त्यः मुनिवर्यः असौ वाराणस्यां समासते तत्तेज वञ्चकः अगस्त्यः भविष्यति सुरोत्तमाः. तं प्रसाद्य द्विजवरम् अगस्त्यं परम ओजसं याच्छत्वं विबुधाः काशीं गत्वा निःश्रेयसः पदीम्. ஓகே, ஸோ द्विजवरः வரம் அகஸ்தியம், அதாவது பிராமணோத்தமர் द्विजवரம், சிறந்த அந்த பிராமணோத்தமரான அகஸ்தியரை தம் பிரசாத்திய, அவரை எப்படியாவது பிரசன்னமாக்கி அவரை சந்தோஷப்படுத்தி, பரம ஓஜசம், அவருடைய ஓஜஸுக்கு கணக்கே கிடையாது, கடலை குடித்த அகஸ்தியர்மா, கடலையே குடிக்கிற சாமர்த்தியம் உண்டு அவருக்கு. அப்படிப்பட்ட ஓஜஸ் நிறைந்த அந்த அகஸ்தியரை நிஸ்ரேயசப்பதீம் காஷீம், எங்கே போனோம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய காசிக்கு சென்று, காஷீம் கத்வா. ஸோ அந்த நீங்கள் அந்த அகஸ்தியரை காசிக்கு சென்று, நிஸ்ரேயசம்னாலே மோட்சம்னு அர்த்தம், வைகுண்டம்னு அர்த்தம். ஸோ வைகுண்டத்துக்கு வழி கொடுக்கக்கூடியது இது காசி கஷேத்திரம். அந்த காசியில் சென்று கத்வா விபுதாக யாச்சத்துவம், தேவர்களே நீங்கள் அவர்கிட்ட போய் பிச்சை கழுங்கோ, எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுங்கோன்னு சொல்கிறார். अगस्त्यं परम ओजसं याचत्वं विबुधाः काशीं गत्वा निःश्रेयसपदीम्. सूतौ उवाच एवं समुपदिष्टाः ते विष्णुना विबुधौ उत्तमाः प्रतीताः प्रणताः सर्वे जग्मुः वाराणसीं पुरीं क्षणेन विबुधश्रेष्ठाः गत्वा काशीपुरीं शुभां मणिकर्णीं समाप्लुत्य तचैलं भक्तिसंयुताः. ஸோ ஏவம் சம் உபதிஷ்டாக, சூதர் சொல்லிட்டு இருக்கார், கதை சொல்லிட்டு இருக்கார், நைமிஷாரண்யத்தில் சொல்லிட்டு இருக்கார். சம் உபதிஷ்டாக, இவ்வாறு அட்வைஸ் பண்ணப்பட்டு விஷ்ணு சொல்லிட்டார். ஸோ உபதேசம் பண்ணிட்டார். ஸோ இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட அந்த தேவர்கள் விஷ்ணுனா விபுதோத்தமாக, விஷ்ணுவால் உபதேசிக்கப்பட்டவர்கள், விபுத உத்தமாக, தேவலோகத்திலிருந்து சிறந்தவர்கள் தேவர்கள், பிரதீதாக பிரணதாக சர்வே. ஸோ ரொம்ப ப்ளீஸ் ஆகிட்டா, பிரதீத்தாகான்னு சொன்னால் அவர்கிட்ட ரொம்ப ப்ளசண்ட்டாக ஆகிட்டான்னு அர்த்தம். ஸோ பிரதீதாக பிரணதாக வணங்கி, சர்வே ஜக்முகு வாரணாசியும் புரியும், எல்லோரும் கிளம்பி காசிக்கு போனான், எல்லோரும் கிளம்பி போயிட்டான்.
விபுத சிரேஷ்டாக க்ஷணேன காஷிபுரியும் சுபாம் கத்துவா. ஒரு க்ஷணத்தை அவன் நினச்சாகவே உட்காந்துடுறான். ஸோ அவளோட விமானம் அவ்வளோ வேகம். ஸோ அப்படி ஒரு க்ஷணத்தில் அவள் வந்து காஷிபுர சோபனமான காஷிபுரத்துக்கு அடைந்து கத்வா சென்று சைலம் மணிகர்ணியும் சம் ஆப்ளுத்திய, அதான் ட்ரெஸ்ஸோடையே குளிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா வித்தவுட் ட்ரெஸ் குளிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால சைலம்னு போட்டார், சேலையோடனா ஆடையோடு கூட. அந்த மணிகர்ணிகா காட், காசியில் மணிகர்ணிகா காட் இருக்கேன், அந்த காட்டில் எல்லோரும் குளித்து பக்தி சம்யுதாக பக்தியோட கூட. सूतोवाच एवं समुपदिष्टाः ते विष्णुना विबुध उत्तमाः प्रतीताः प्रणताः सर्वे जग्मुः वाराणसीपुरीं क्षणेन विबुधश्रेष्ठाः गत्वा काशीपुरीं शुभां मणिकर्णीं समाप्लुत्य सचैलं भक्तिसंयुताः सन्तर्प्य देवांश्च पितॄन् दत्त्वा दानं विधानतः आगत्य मुनिवर्यस्य च आश्रमं परमं महत् प्रशान्तश्वापदाकीर्णं नानापादपसङ्कुलं मयूरैः सारसैः हंसैः चक्रवाकैः उपाश्रितम्. ஸோ தர்ப்பணம் கொடுக்குறா. எப்போவுமே நல்லா புண்ணியக்ஷேத்திரத்தில் போனால் தர்ப்பணம் பண்ணுன்னு இருக்கு இல்லையா. ஸோ சந்தர்ப்பியா, ஸோ பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு தேவர்கள் பித்ரூன் தத்வா, ஸோ பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணி தானம் விதானத்தக, ஏன்னா நல்ல புண்ணியக்ஷேத்திரத்துலலாம் தானம் கொடுக்கணும். ஸோ தானம் கொடுக்குறா எல்லோரும். விதானத்தக, விதானம்னு என்னது, அந்த சாஸ்திர சொல்படி அதுபடி அந்த தானத்தை எல்லாம் செய்து ஆகத்திய முனிவரியசிய ஆசிரமம். ஸோ வந்துடுறா. முனிவர் எங்கே இருக்காரோ அந்த ஆசிரமத்துக்கு பரமம் மகத்து ஆசிரமம், உயர்ந்த மகத்தான அந்த ஆசிரமத்தை அடைந்து பிரசாந்த ஸ்வாபதாக்கின்னு அங்கே பார்த்தான ஆசிரமத்து வாசலில் எல்லா ஸ்வாபதானா கார்னிவாரஸ் அனிமல்ஸ்னு புலி சிங்கம் போன்ற சிறுத்தை அந்த மாதிரி அனிமல்ஸு அதெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கு. ஏன்னா முனிவரோட ஆசிரமத்தில் எல்லாமே அடங்கி உடங்கி உட்காந்துடும். ஸோ அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய அந்த 4 கால் இந்த அனிமல்ஸு கார்னிவாரஸ் அனிமல்ஸால் சூழப்பட்ட அந்த ஆசிரமம், நானா பாதபசங்கள் நிறைய மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ஆசிரமம், மயூரைகி அந்த ஆசிரமத்தை தான் வர்ணிக்கிறாருங்க. மயூரங்கள் என்னது இது வர்க்கினா என்னப்பா அது மயில். ஸோ மயில் சூழ்ந்த இருக்கக்கூடியது. சாரச பறவைகள், அது மைனா மாதிரி உள்ள பறவைகள், சாரச பறவைகள், ஹம்ச பறவைகள், சக்கரவாக பறவைகள் எல்லாம் உபாசிதம், எல்லாம் அங்கே சூழ்ந்திருக்கு. ஏன்னா மரம் இருக்குது, அதுகளுக்கு வேணுங்கிற பழமெல்லாம் கிடைக்கும். அதனால் எல்லாம் அங்கே சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தை வந்து சேர்றாவா. आगत्य मुनिवर्यस्य च आश्रमं परमं महत् प्रशान्त श्वापदाकीर्णं नानापादपसङ्कुलं मयूरैः सारसैः हंसैः चक्रवाकैः उपाश्रितम्. சாந்தி வாசிக்கிறீங்களா? ஓகே, நான் வாசிக்கிறேன். ஆமாம், படிக்கிறேன். நான் ட்ரை பண்ணவா? படிங்க. महावराहैः कोलैः च व्याघ्रैः शार्दूलकैः अपि मृगैः रुरुभिः अध्यर्थम् कैः शरपकैः अपि समाश्रितं परमया लक्ष्म्या मुनिवरं तदा दण्डवत्पतिताः सर्वे பிரதேமுஷ்ச புனః. ஸோ மகாவராகேன்னா பெரிய பன்றி. ஸோ பன்றிகள்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் பன்றியோட டிஃப்ரெண்ட் வெரைட்டி, அவ்வளோதான். பன்றியிலே ஒன்று காட்டு பன்றி சொல்கிறோம், இந்த பன்றி சொல்கிறோம் இல்லையா, முள்ளம்பன்றின்றோம், ஏகப்பட்ட வரைகள் இது இருக்குது, டைப்ஸ் இருக்குது. ஸோ அது கோலங்கிறது அதுவும் பன்றி தான். வியாக்ரா புலி, ஷார்தூலங்கிறது சிறுத்தை. ஸோ ஷார்தூலங்கிறது நம்ம வந்து ஷார்தூல விக்ரிடிதம்னு சொல்லிட்டு ஒரு சந்தஸ்க்கு ஷார்தூலம்னு பேர் இருக்குது. ஸோ ஷார்தூல கைகி அப்படி சிறுத்தைகள் நிறைந்த இடமா இருக்குது. மிருகைகின்னு நிறைய மான்கள். ருருங்கிறது காட்டு மான். ஸோ காட்டு மான்கள் இருக்குது. அத்தியர்த்தம் கட்கனா ரைனோசிரஸ்க்கு தமிழ் இருக்குது காண்டாமிருகம் இல்லையா, காண்டாமிருகம்லாம் இருக்குது. ஷரப பட்சி இருக்கே ஒரு பட்சி. ஸோ அந்த ஷரப பட்சி எல்லாமே இருக்குது அந்த ஆசிரமத்து வாசலை. ஆசிரிதம் பரமயா லக்ஷ்மியா,
நல்ல ஐஸ்வர்யமாக இருக்குது. அந்த ஆசிரமத்தை பார்த்தாலே எல்லாம் மிருகங்கள் மரங்கள் பறவைகள் எல்லாம் சூழ்ந்து ரொம்ப லக்ஷ்மிகரமாக இருக்குது. முனிவரம் ததா தண்டவத் பதிதா, அங்கே போய் சிறந்த முனிவரான அகஸ்தியரை பார்த்து நல்ல தண்டவத் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறா எல்லாரும். சர்வே பிரணவமிஷ புனப்புனக, மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்தனர் அகஸ்தியரை. महावराहैः कोलैश्च यात्रैः शार्दूलकैः अपि मृगौरुर्भिः अत्यक्तं गट्कैः शरवकैः अपि समाश्रितं परमया लक्ष्म्या मुनिवरं तदा दण्डवत्पतिताः सर्वे प्रणेमुः च पुनः पुनः देवामुजुः जय विजयगणाधीश मान्यपूज्य दरासुर वातांपि वदनाशाय नमस्ते कुम्भयोनये लोभामुद्रापदे श्रीमन् मित्रावरुणसम्भव सर्वविद्यानिधे अगस्त्य शास्त्रयोने नमोस्तुते. இப்போ தேவர்களோட ஸ்துதி. இப்போ அகஸ்தியரை பார்த்து ஜெய துஜகண அதீஷா அதாவது துஜன பிராமணர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரே ஜெயா, உனக்கு ஜெயம். மான்ய மரியாதைக்குரியவரே, பூஜைக்குரியவரே, தராசுர தரன பூமி, பூசுர தராசுர மகீசுரா அப்படி எல்லாரும் பூமியில் உள்ள தேவர்கள்னு அர்த்தம். ஸோ பூமியில் உள்ள தேவர்கள் பிராமணர்களை எல்லாருமே பூமியில் உள்ள தேவர்கள். அவள் தேவர்களுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கா, ஆனால் பூமியில் இருக்காவா. ஸோ தராசுர பூசுர பூமியில் உள்ள தேவனே. வாதாபி பல நாஷாய, வாதாபி அவனுடைய பலத்தை நாசப்படுத்தினவரே. ஸோ வாதாபி அவர் தானே வாதாபி ஜீர்ணம் பவான்னு விட்டார், வயிற்றில் போன வாதாபி வெளியில் வராமல் பண்ணிவிட்டார். ஸோ வாதாபியோட பலத்தை அப்பேற்பட்ட பலசாலி அவனை நாசப்படுத்தினவரே. நமஸ்தே கும்பயோனியே, கும்பத்தில் பிறந்தவரே, கும்பத்தில் உள்ள ரேதஸ்லேருந்து பிறந்தார். ஸோ அந்த கும்பயோனியில் பிறந்தவரே உனக்கு நமஸ்காரம். லோபாமுத்ரா பதே, லோபாமுத்ரை தான் கல்யாணம் பண்ணார். ஸோ லோபாமுத்ரையுடைய கணவரே, ஸ்ரீமன் ஸ்ரீ பொருந்தியவரே. மித்ரா வருண சம்பவ, மித்ரா வர்ணர்களுக்கு பிறந்தவரே. அதனால மித்ரா வர்ணர்களோட அந்த கும்பத்தில் வச்சுருந்தா அதுலேருந்து பிறந்தவர், அதான் கும்பயோனி. ஸோ மித்ரா வர்ணனே இவருக்கு பேர். மித்ரா வர்ணர்களுக்கு பிறந்தவரே. சர்வ வித்யானிதே, வித்யைக்கெல்லாம் அதிபதி, எல்லா வித்யைகளும் அறிந்தவர். ஸோ அகஸ்தியரே. சாஸ்திரயோனே, சாஸ்திரத்தோட யோனியே அவர் தான். எல்லா சாஸ்திரம் அவருக்குள்ளே இருக்குது. அப்படி சாஸ்திரத்துக்கெல்லாம் யோனியாக இருக்க, கர்ப்பத்தில் வச்சுட்டுருக்காருன்னு அர்த்தம். சாஸ்திரம் எல்லாம் அவரோட வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் எல்லா சாஸ்திரமும் அறிந்தவர். நமோ அஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். தேவாஞ்சுः ஜய விஜய கணாதீஷ மான்ய பூஜ்ய தராசுர வாதாபி பலநாசாய நமஸ்தே கும்பயோனியே லோபாமுத்ராபதே ஸ்ரீமன் மித்ராவர்ண சம்பவ சர்வ வித்யாநிதே அகஸ்த்ய சாஸ்திரயோனே நமோஸ்துதே. யஸ்ய உதயே பிரசன்னானி பவந்தி உஜ்வல பாஞ்சி அபி, உஜ்வல பாஞ்சி அபி தோயானி தோயராஷீனாம் தஸ்மை துப்யம் நமோஸ்துதே. காச்சு புஷ்ப விகாசாய லங்காவாச பிரியாய ச ஜடாமண்டலயுக்தாய சகிஸ்யாய நமோஸ்துதே. எஸ்ய உதயே. ஸோ எவருடைய உதயத்தினால உதயம் ஏற்பட்டதுனால தோயானி தோயராஷீனாம் பிரசன்னானி பவந்தி, அதாவது நீர்நிலைகள் எல்லாருமே அமைதி அடைஞ்சிடும். அதாவது அகஸ்தியர் வராருன்னு சொன்னால் அந்த அலை அடிக்கிற அந்த இதுக்கு அடங்கி முனிவர் குளிக்க வரார் அப்படின்னு சொல்லி அலை அடிக்காமல் அப்படி அமைதியாக இருக்குமா. அப்படி அந்த தோயானி தோயராஷினாம் தோயராஷின்னு தண்ணீரோட குவியல் இருக்கக்கூடியது நதின்னு அர்த்தம். ஸோ நதிகளுடைய தண்ணீர் எல்லாமே பிரசன்னமாக அடங்கி பகவான் வரார், அகஸ்தியர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு உஜ்வல பாஞ்சி அபி பவந்தி. உஜ்வல பாஞ்சின்னு இது ஜொலிச்சுன்னு இருக்குமா, அப்படியே நல்ல குளிக்க வர தெளிந்த நீரோட மாதிரி இருக்கும். அப்படி உஜ்வலமாக பாஞ்சின்னா பங்குன்னு அர்த்தம். பாக்கு பாஞ்சி அதெல்லாம் பங்குன்னு அர்த்தம். அப்படின்னது உஜ்வலத்தில் பங்கு கொள்ளும்னு மேன்மையாக இருக்கக்கூடியவையாக ஆகிவிடும் அந்த தண்ணீர் எல்லாமே குளிக்க வராருன்னு. தஸ்மை துப்பியம் நமோஸ்துதே, அப்பேற்பட்ட அகஸ்தியருக்கு நமஸ்காரம். காஷ புஷ்ப விகாசாய, அதாவது
காஷ புஷ்பங்கிறது ஆக்சுவலாக நம்ம நாணல் இதை கூட நாணல் பூ சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஒரு கிராஸ்ன்னு வச்சுக்கலாம். அது ஒரு விதமான கிராஸ் காஷம். அதோடைய புஷ்பத்தை மலர்விக்கக்கூடியவரேங்கிறாருங்க. லங்காவாச பிரியாய, ராமருக்கு பிரியமானவரே. ஸோ காஷ புஷ்பம் வந்து இது வந்து நார்மலாக கூரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த காஷா கிராஸ்ங்கிறது மேலே கூரையில் விரித்து வைப்பா, குளிர்ச்சியாக இருக்கும். அது 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 அதனால அப்போ அதை கூரையில் உடையவரேன்னு எடுத்துக்கணும். இவர் வந்து அப்படி சூரியன் தான் மலர் விற்கக்கூடியது எல்லாமே பார்க்குறோம் நம்ம. ஸோ மேபி இவருடைய ஜோதிஷ்னால அந்த கிராஸ் கூட நல்லா மலர்ந்துருக்குமா இருக்கும். ஸோ லங்காவாச பிரியாயச்சா. ஸோ லங்கா ஆவாச பிரியாயன்னு சொன்னால் லங்கையில் உள்ள ராவணனை வதைத்தவர். இங்கே ராமர்னு தான் எடுக்கணும், இல்லை ராவணன் எடுக்க முடியாது. லங்கா ஆவாசம்னு சொன்னால் நார்மலாக ராவணன் அர்த்தம் வந்துடும். ஸோ லங்கைக்கு போனார் யார்? ராவணனை கொல்றதுக்கு போனார். அதனால லங்காவாசம் ராமருக்கு பிரியமானவரேன்னு சொன்னார் அர்த்தம். இவர் ராமரை கும்பிடுறார். ராமருக்கும் அகஸ்தியர்னா விஷ்ணுக்கும் அவருக்கும் பிடிக்கும். ஜடாமண்டல யுக்தாயா, தலையில் ஜடாமுடியை தடித்தவருக்கு. ச சிஷ்யாய நமோஸ்துதே, எப்போது சிஷ்ய கூட்டம். எப்படி துர்வாசருக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள் கூட தான் போவார், அது மாதிரி அகஸ்தியரும் சிஷ்யர்களோட நிறைய சிஷ்யர்களோட தான் இருப்பார். ஸோ அப்பேற்பட்ட அகஸ்தியருக்கு நமஸ்காரம். यस्य उदये प्रसन्नानि भवति उज्ज्वलभाग्यी अपि तोयानि तोयराशीनां तस्मै तुभ्यं नमोऽस्तुते काष्ठपुष्पविकासाय लङ्कावासप्रियाय च जडामण्डलयुक्ताय सशिष्याय नमोऽस्तुते जय सर्व अमरस्तव्य गुणराशे महामुने वरिष्ठाय च पूज्याय शास्त्रिकाय नमोऽस्तुते प्रसादक्रियतां स्वामिन् वयं त्वां शरणं गताः दुस्तराच्छैलजात् दुःखात् पीडिताः परमद्युते. ஸோ ஜெய அமர ஸ்தவ்யே, ஸ்தவ்யாங்கிறது ஸ்தவ்யேன்னு புரிஞ்சுக்கணும். அமரர்களால் சுதிக்கப்படக்கூடியவரே, தேவர்களால் சுதிக்கப்படக்கூடியவருக்கு ஜெயம். குணராசே, குணங்களுக்குடைய குவியலாக இருக்கக்கூடிய அகஸ்தியரே நமஸ்காரம். மகாமுனே, மகாமுனிவருக்கு நமஸ்காரம். வரிஷ்டாய, வரிஷ்டார்னா சிரேஷ்டமானவர், சிறந்தவர். பூஜ்யாய, பூஜைக்குரியவர். ச ஸ்திரீகாய, ஸோ தன்னுடைய ஒய்ஃபோடு இருக்கக்கூடியவர். காசியில் வசிக்கும் போது லோபாமுதிரையும் கூட இருக்கா. ஸோ லோபாமுத்திரையில் கூட வசிக்கக்கூடியவருக்கு நமோஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். பிரசாதக கிரியதாம் சுவாமின், எங்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும், எங்களை நீங்கள் பிரசன்னப்படுத்த வேண்டும். கிரியதாம் சுவாமின், ஹே சுவாமியே. வயம் துவாம் சரணம் கதாக, நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட சரணம்னு வந்து விழுந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே துஸ்தராத் ஷைலஜாத் துக்காத், மலை போல துக்கம். ஷைலஜாத்துக்கிறது ரெண்டு அர்த்தம். ஒன்று மலை போல துக்கம்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று மலையாலே வந்த துக்கம். இப்போ விந்திய மலையால் தான் துக்கம் இவாளுக்கு. விந்திய மலை போனதுனாலே இவாளுக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேங்கிறது, இருடு. அதனால ஷைலஜாத்து துக்காத்து, அந்த விந்திய மலையினால் ஏற்படக்கூடிய அந்த துக்கத்தை பீடிதாக, நாங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். பரமத்யுதே, ஒளி பொருந்தியவரே. जय सर्व अमरस्तव्ये गुणराशे महामुने वरिष्ठाय च पूज्याय शास्त्रिकाय नमोऽस्तुते प्रसादः क्रियतां स्वामिन् वयं त्वां शरणं गताः दुस्तरात् शैलजात् दुःखात् पीडिताः परमद्युते इत्येवं संस्तुतः अगस्त्यः मुनिः परमधार्मिकः प्राह प्रसन्नया वाचा विहसन् विजसत्तमः. இவ்வாறு அகஸ்தியரா ஸ்துதியக, அப்படி ஸ்துதிக்கப்பட்ட அந்த தேவர்களை பார்த்து அகஸ்தியகா முனி பரமதார்மிக, அகஸ்தியராகப்பட்ட முனிவர் பரமதார்மிக தர்மத்தில் நிலை பெற்றவர். அப்பேற்பட்ட அகஸ்தியர் பிரசன்னையா வாச்சா, அமைதியா நல்ல பிரசன்னமான வார்த்தைகளால் விகசன் சிரித்து கொண்டே துஜசத்தமக பிராமணோத்தமரானது அகஸ்தியர் பிராக சொன்னார். इत्येवं संस्तुतः अगस्त्यः मुनिः परमधार्मिकः प्राह प्रसन्नया वाचा विहसन् विजसत्तमः. मुनिरुवाच भवन्तः परमश्रेष्ठा देवास्त्रीभुवनेश्वराः लोकपाला महात्मानः विग्रह अनुग्रहक्षमाः यो अमरावती अधीशानः पुरुषं यस्य चाम
ஸோ முனி சொல்கிறார் பவந்தக நீங்களாம் சாதாரண ஆள்கள் கிடையாதுப்பா, நீங்களாம் உயர்ந்தவர்கள், பரமசிரேஷ்டமானவர்கள் நீங்கள்லாம். பவந்தக நீங்கள், தேவாகா தேவர்கள், திரிபுவனேஸ்வராக 3 லோகத்துக்கும் அதிபதி, 3 லோகத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தேவர்கள் நீங்கள். லோகபாலாக லோகபாலர்களே நீங்கள், எல்லாம் 4 பக்கம் 8 டைரக்ஷனில் 8 பேர் இருக்கீர்கள், நீங்களே தேவர்கள் தான், நீங்களாம் இருக்கீர்கள், லோகபாலர்களாக இருக்கிறீர்கள். மகாத்மாக்களாக இருக்கிறீர்கள். நிகிரக அனுகிரகட்சமாக, ஒருத்தனை வேண்டான்னு கொலை பண்ணணும்னா கொலை பண்ணிடுவேன், நிகிரகம் பண்ணிடுவேன் இல்லையா? அனுகிரகம் பண்ணணும், ஒருத்தனை உத்தாரணம் பண்ணணும்னா அனுகிரகம் பண்ணுவேன். நீங்கள் அவ்வளோ சாமர்த்தியம் உடையவர்கள். க்ஷமாக ஃபிட், நீங்களாம் அதுக்கெல்லாம் ஃபிட்டு. யோ அமராவதி அதீஷானக, எவர் ஒருத்தர் இந்த அமராவதி பட்டணத்துக்கே தலைவனாக ராஜாவாக உட்காண்டிருக்காரோ யார்? இந்திரன். குலிஷம் எஸ்எச் ஆயுதம், எவருடைய ஆயுதம் குலிஷம், வஜ்ராயுதத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியவரோ. அஷ்டகம் சித்திகி யத்வாரி, 8 கரிமா முதலிய 8 சித்திகளும் வாசலை தவங்கடக்கு. இந்திரனோட இது ஒரு கடைக்கான் பார்வை நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு அஷ்டமா சித்திகளும் எவனுடைய வாசலில் உட்காந்து தவங்கடக்கோ. மருதாம்பதிகி சக்கரக, அப்படி மருத்துக்களுக்கெல்லாம் தலைவனான அந்த சக்கரன். எல்லாரும் நீங்கள் இப்பேற்பட்ட சேஷவன் எங்கிட்ட இதுக்கு வந்து கேளுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார் இவர். मुनिरुवाच भवन्तः परमश्रेष्ठा देवाः त्रिभुवन ईश्वराः लोकपाला महात्मानः निग्रह अनुग्रह क्षमाः यो अमरावती अधीशानः कुलिशं यस्य च आयुधं सिद्धि अष्टकं च यद्वारि स चक्रः मरुताम्पतिः वैश्वानरः कृशानुर्हि हव्य बहु अनिशं मुखं सर्वामराणां हि सो अग्निः किं तस्य दुष्करं रक्षो गणाधिपो भीमः सर्वेषां कर्म साक्षिकः दण्डव्यग्रः करो देवः किं तस्य सुकरं सुराः. வைஸ்வானரக கிருஷானு ரெண்டுமே அக்னி தான். வைஸ்வானரன்னு ஒரு பேர், கிருஷானுன்னு ஒரு பேர். கிருஷானு சொன்னான்னா அந்த இது தூமத்தை உடையவன்கிறனால கிருஷானுன்னு பேர். வைஸ்வானரக ஜொலிக்கக்கூடியவன் அக்னி. ஸோ அந்த அக்னி தேவன் தான் கவ்ய வககா, அவன் தானே அக்னி தேவன் தான். உங்கள்கிட்ட இருந்தே இந்த ஹவிஸெல்லாம் கொண்டு போகக்கூடிய தெய்வமே உங்கள்கிட்ட தான் இருக்கான். ஸோ ஹவ்யம் தேவர்கள் கொடுக்கக்கூடிய ஹவிசாட்டாலும் இருக்கட்டும், இல்லை பித்திருக்கள் கொடுக்கக்கூடிய கவியாக இருக்கட்டும். கவி ரெண்டுமே வித்தியாசம். பித்திருக்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு பேர் கவி. ஸோ அதை கொண்டு போகிறதுக்கு எல்லாமே அக்னி தேவன் தான் வேண்டியிருக்கு. உங்களோட அக்னி நீங்களும் உங்கள்கிட்டயே இருக்கா, அக்னி தேவன் உங்கள்கிட்ட இருக்கான். அனிஷம் எப்பொழுதுமே. முகம் சர்வ அமராணாம் ஹி, ஸோ தேவர்களுக்கெல்லாம் முகமாக இருக்கக்கூடியவன் அக்னி தேவன், வாய். ஸோ அவளுடைய வாயில் கொண்டு இந்த ஹவிஸை கொண்டு சேர்க்கக்கூடியவனாக இந்த அக்னி தேவன் இருக்கிறான். கிம் தசிய துஷ்கரம், அவனுக்கு செய்ய முடியாத ஏதாவது உண்டான்னா? எங்கிட்ட வந்து பிரார்த்திக்கிற அளவுக்கு இந்த மலையை நீங்கள் தடுக்கணுங்கிற சொல்லி வந்திருக்கேளே, அவனால் சாதிக்க முடியாத ஏதாவது இருக்கா? ரட்சோகண அதிபக பீமக, ஸோ ரொம்ப பீமன பயங்கரமானவன் யார்? ராட்சச கணங்களுக்கெல்லாம் அதிபனாக இருக்கக்கூடிய யமன் கிட்ட இருக்கக்கூடியவர் வந்து யட்சா. அப்படி பாகவதம் படிக்கிறச்சோ சொல்லுவோம், ரட்சான்னு சொன்னவாள்லாம் ராட்சசர்களானார், யட்சான்னு சொன்னவர்களாம் எங்களெல்லாம் அடக்குங்கள் சொன்னவர்களாம் யட்சர்களானார்கள். யட்சா ரெண்டுக்கு அதிபன். அந்த இடத்துல குபேரன் பார்க்குறோம். ஆக்சுவலாக குபேரன் தான் ராட்சசர்கள் அதிபன் பார்க்குறோம். இங்கே வந்து யமனை மீன் பண்ணுறது ரட்சோகண அதிபக, இல்லை ரட்சோகணாதிபக குபேரன்னு எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பீமகன்னு சொல்லும்போது அங்கே யமன் வருது. பீமகன பயங்கரமானவன், யமனுக்கு தான் பயங்கரமானவனாக இருப்பான். சர்வேஷாம் கர்ம சாட்சிகா, அதனால தான் யமனிங்க. ஸோ கர்மத்தை எல்லாம் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கான், யார் யார் என்ன தப்பு பண்ணுறான்னு சாட்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த யமன். தண்டம் வியக்ரகரக, கேர்ஃபுல்லாக கையில் தண்டத்தை வச்சுட்டு அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் தேவக அந்த யமன். கிம் தசி அசுகரம் பவேத அசுராக, ஸோ அவனுக்கு வந்து செய்ய முடியாதது அசுகரம் தெரியலையே, இது பார்க்கலாம். அசுகரம்னே வச்சுக்கலாம். அசுகரம்னா அவனுக்கு செய்ய முடியாததுன்னு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறேன். அசுகரம் படிக்கணுமா? வைஸ்வானரஹ கிருஷானுர்ஹி கவ்யகவ்யவஹ அனிஷம் முகம் சர்வ அமராம்நாஹி சக அக்னிஹி கிம் தஸ்ய துஷ்கரம் ரக்ஷோ கண அதிபஹ பீமஹ சர்வேஷாம் கர்ம சாட்சிகஹ தண்ட வியக்ரஹ கரஹ தேவஹ கிம் தஸ்ய ஆசுகரம் சுராஹ.
இல்லை அசுகரம் அசுகரம் சுகாகா சுராக அசுகரம் அசுகரம் ஓகே ஓகே அசுகரம் சுராக ததாபி சர்வம் ஜெகதம்பார்ப்பணம் அஸ்து.